ஓகே, கிட்டத்தட்ட ஒரு மாசம் இல்லாட்டி 1.5 மாசமா எடுத்து நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்னா 2026க்கு இந்த பாடத்தை ஆல்ரெடி பேசி முடிச்சுக்கிறோம். அப்ப அவங்களுக்கு ஒரு 2வது முறையான ஒரு ரிவிஷனாக தான் நாங்க இந்த பாடத்தை பேச போறோம். அப்ப ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் 2026க்கு மெய் முடியக்குள்ள உங்களோட மொத்த ரிவிஷனும் தியரியும் 2மே பார்ட் முடியும் என்று ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். மீதி லாஸ்ட் 3 மந்த் ஃபுல்லாவே உங்களுக்கு தனி பேப்பர் கிளாஸ் மட்டும் தான் நடக்க போகுது. எக்ஸ்பெக்டட் மாடல் பாஸ்ட் பேப்பர்ஸ் எல்லா கொஸ்டின்ஸும் நாங்க அந்த லாஸ்ட் 3 மந்த்துக்கு இதையும் விட டைம் கூட எடுத்து இன்ஷா அல்லாஹ் இப்போதைக்கு நாங்க பேப்பர்ஸ் மட்டும் தான் செய்ய போறோம். இப்ப அதுக்கு முன்னால சிலபஸை கவர் பண்றதுக்கு தான் உங்களுக்கு 2 ரிவிஷன் கிளாஸ் போட்டிக்கிறோம், 2 தியரி கிளாஸ் போட்டிக்கிறோம் வீக்குக்கு. சரியா? அதே 2027க்கு உங்களுக்கு 5ஆம் மாசத்துக்கு முன்னால, அதாவது 5ஆம் மாசம் முடியறதுக்கு முன்னால கிரேட் 12 பாடம் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கு அதுக்கு பிறகு கிரேட் 13 வந்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து எப்படியும் நவம்பர் ஆகும். நவம்பர் இல்லாட்டி சரி, நவம்பர் அல்ல ஆகஸ்ட் ஆகும். அது 3 மாசத்துக்கும் ஃபுல்லா கிரேட் 12 பேப்பர்ஸ் தான் நாங்க செய்ய போறோம். ஏன்னா கிரேட் 13க்கும் அவ்வளவு பெரிய பாடம் இல்லை. மெயினா ஒரு 4 பாடம் தான் நீக்குது. அதுக்கு ஒரு 4 மாசம் இல்லாட்டி 6 மாசம் ஸ்பெண்ட் பண்ணினாலும் அதுக்கு பிறகு இன்னும் ஒரு 6 மாசம் நீக்குது உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ஸுக்கு 2027க்கு. ஓகே, எங்களுக்கு தாராளமா பேப்பர் செஞ்சு தாராளமா எங்களுக்கு ரிவிஷன்ஸ் பண்றதுக்கு நிறைய டைம் இருக்குது. அதனால 2027க்கு எந்த இஷ்யூவும் இல்ல. 2026க்கு நாங்க சொன்னபடி கிளாஸஸ் வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போகும், பிசினஸ் அண்ட் எக்கனாமிக் ரெண்டுல. சோ அந்த அடிப்படையில இன்றைக்கு நாங்க எங்களோட 4வது பாடம் உற்பத்தி செலவு கோட்பாடு என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பேச போறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்கணும், இந்த பாடம் வந்து ஒரு சிற்றின பொருளியல் என்ன கரும் விளங்கினது, ஒரு சிற்றின பொருளியல் என்ன கரும் மைக்ரோ எக்கனமியில இருக்கக்கூடிய ஒரு பாட் தான் இந்த உற்பத்தி செலவு கோட்பாடுன்னு சொல்லக்கூடிய பாடம். அதனால இந்த விஷயங்கள் வந்து 100% பிராக்டிக்கலோட பொருந்துமான்னு கேட்டா டெபினிட்லியாவே 100% என்ன செய்யறல்ல, பிராக்டிக்கலோட பொருந்துறல்ல. ஒரு சில காரணங்களால, ஒரு சில விஷயங்களால இது பிராக்டிக்கலோட பொருந்தக்கூடிய சந்தர்ப்பம் வந்து குறைவு. அதனால நாங்க எவ்வளவுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளுக்கு போகலுமோ அவ்வளவு விஷயத்தை நாங்க ஃபுல்லா பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளை வச்சுதான் உங்களுக்கு கிளியர் பண்ண போறோம். இந்த பாடத்தை தியரட்டிக்கல் இல்லாம தனி பிராக்டிக்கல்ல தான் போக போறேன். அப்போ 1, 2 சில இடங்கள்ல மட்டும் சில விஷயங்களை உண்மைப்படுத்துறதுக்கு, சில விஷயங்களை ப்ரூஃப் பண்றதுக்கு நாங்க எடுகோள்கள் சில விஷயங்களை எடுப்போம். எனது சிற்றின பொருள் என்ன கருதானே 100% பிராக்டிகலோட ரிலேட்டிவ் இல்ல, 100% நாங்க கண்ணில் காண்ற நடைமுறை உலகத்தோட பொருந்தாது. சோ அப்படிப்பட்ட விடயங்களை பொருந்த செய்யறதுக்காக வேண்டி நாங்க ஒரு சில எடுகோள்கள் எடுத்து இந்த உற்பத்தி செலவு கோட்பாடுகளை நாங்க மூவ் பண்ணி கொண்டு போக போறோம். அது உங்களுக்கு அந்த விஷயம் கிளியர் ஆகிக்கணும். உற்பத்தி செலவு கோட்பாடு என்று சொல்றது ஒரு சிற்றின பொருளில் என்ன கருன்னு சொல்லக்கூடிய விஷயம் கிளியராக இருக்கணும். சோ அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை தான் நாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, உற்பத்தி செலவு கோட்பாடு சம்பந்தமான விஷயம். இந்த பாடத்தை எடுத்தா ஒரு பரந்தளவான ஒரு பெரிய அளவான பாடம் தான் இந்த உற்பத்தி செலவு கோட்பாடுன்னு சொல்லக்கூடிய பாடம். இந்த பாடத்துக்குள்ளுக்கு மெயினா கிட்டத்தட்ட ஒரு 4 டொபிக் இருக்குது. மெயினா கிட்டத்தட்ட ஒரு 4 டொபிக் இருக்குது இந்த உற்பத்தி செலவு கோட்பாடுன்னு சொல்லக்கூடிய பாடத்துல. அது முதலாவது பாட்டை நாங்க சொல்லலாம் உற்பத்தி கோட்பாடு என்று சொல்லி ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. உற்பத்தி கோட்பாடு, சரி, உற்பத்தி கோட்பாடு ஒரு பாட்டு இருக்குது. இந்த உற்பத்திக்கு போன செலவு சம்பந்தமான விஷயங்கள் நாங்க பேசுறதுக்கு இருக்கிறோம், அது செலவு கோட்பாடு. அதே மாதிரி இந்த உற்பத்தியை செஞ்சு செலவை இயக்கக்கூடிய நிறுவனங்கள் எப்படிப்பட்ட நிறுவனங்கள் மார்க்கெட்ல இயங்க ஏழும் என்று சொல்லி நிறுவன அமைப்புகள் என்று சொல்லி ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அது தவிர காரணி சந்தைகள் என்று சொல்லி இன்னொரு பாட்டு இருக்குது. மொத்தம் கிட்டத்தட்ட 4 பாட்டை இன்க்ளூட் பண்ணதுதான் இந்த உற்பத்தி செலவு கோட்பாடு என்று சொல்லக்கூடிய பாடம். 4 பாட்டை இன்க்ளூட் பண்ணதுதான் இந்த உற்பத்தி செலவு செல்லக்கூடிய பாடம். சரி, 4 பாட்டை இன்க்ளூட் பண்ணதுதான் இந்த உற்பத்தி செலவு கோட்பாடு என்று சொல்லக்கூடிய பாடம். சோ அப்படிப்பட்ட 4 பாட்டையும் இன்க்ளூட் பண்ணதுதான் உற்பத்தி செலவு கோட்பாடு சொல்லக்கூடிய பாடம். ஓகே, இப்ப 4 பாட்டை இன்க்ளூட் பண்ணது உற்பத்தி செலவு கோட்பாடா? இப்ப 4ம் பெரிய பெரியான தலைப்பு, சின்ன சின்ன தலைப்பு அல்ல. 4ம் பெரிய பெரிய தலைப்பு. சோ இதனாலதான் நாங்க 2026க்கு இந்த பாடத்தை பேசக்குள்ள கிட்டத்தட்ட மோர் தென் 1 மந்த், ஒரு 1.5 மந்த் எடுத்து நாங்க பேசிக்கிறோம். சரியா? அப்ப அதையும் விட கொஞ்சம் கூட டைம் எடுத்து நாங்க நைட் கிளாஸ் தானே செய்ய போறோம். அதனால கூட கொஞ்சம் டைம் எடுத்து போனட்டி 1.5 ஹவர், ஒரு ஹவர் 45 நிமிஷம் மாதிரி செஞ்சோம். அதையும் விட நாங்க கொஞ்சம் கூட டைம் எடுத்து கொஞ்சம் விரைவாக இந்த ஒரு பிப்ரவரி மந்த் முடிகிறதுக்கு முன்னால இந்த பாடத்தை நாங்க ஃபுல்லா பார்த்து முடிப்போம். அப்பதான் எங்களுக்கு இன்னும் 2 பாடம் இருக்குது அங்கால கிரேட் 12. ஏன்னா நாங்க மத்த இன்னொரு பாடத்தை ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறோம், யூனிட் 30 யூனிட் 3. அப்ப 2 பாடம் இருக்குது எங்களுக்கு. யூனிட் 5 and 6 5 6 மட்டும்தான் இருக்குது கிரேட் 12. சோ அதையும் நாங்க ரெண்டையும் இது முடிகிறதோட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 ஒரே டைம்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப உங்களுக்கு மோஸ்டா
அங்கே 3 மாசம் இருக்குது ஜூனுக்கு. ஜூனுக்கு முன்னாலே உங்களுக்கு பேப்பர்ஸோட 12 சிலபஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். ஓகே. அப்ப அந்த அடிப்படையில நாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பாடம் வந்து உற்பத்தி கோட்பாடு என்று சொல்லக்கூடிய பாடத்தை தான் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். சேம் டைம் விலங்கெடுக்கணும். ரிவிஷன் என்று சொன்னாலும் ஒரே நாள் இந்த 4 பாடத்தையும் பாட்டு முடிக்க இயலாம். 2027 மீக்குது, அவங்களுக்கும் விளங்குற மாதிரி தான் போகணும். சோ உற்பத்தி செலவு கோட்பாடுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எங்களுக்கு ஆல்மோஸ்ட் பெரிய அளவுக்கு பார்க்க இயலும். பட் செலவு கோட்பாடு, அதே மாதிரி நிறுவன அமைப்புகள், அதே மாதிரி காரணி சந்தை என்று சொல்லக்கூடிய 4 பாட்டையும் ஒரே நாள்ல பார்த்து முடிக்க இயலாம். அப்படி செய்யறேன்னு சொன்னா அட்லீஸ்ட் ஒரு செமினார் சரி ஒரு 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் செஞ்சு எடுத்தாதான் அந்த நாளையும் ஒரே டைம்ல பார்த்து முடிக்க இயலும். சரியா? என்னது ஒரு பெரிய ஒரு பாடம், எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி கொண்டு தான் போகணும். ஈஸியாகவே மார்க்ஸை ஏர்ன் பண்ண ஏழுமான ஒரு பாடம் இதுதான். நான் துவல்ல சொல்ல போனா இந்த அளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு பாடம் ஏன்னு சொன்னா இதுல ஈஸியாவே வரக்கூடிய 15 மார்க்ஸையும் எங்களுக்கு ஏர்ன் பண்ண இயலும். மேக்சிமம் 20 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வரும், மினிமம் 15 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வரும். 15க்கும் 20க்கும் இடைப்பட்ட அந்த கொஸ்டின்ஸ் மார்க்ஸை கம்ப்ளீட்டாவே ஈஸியாவே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ஏர்ன் பண்ணலுமான 12 லீக் கூட ஒரு பாடம் என்ன விற்பனை செலவு கோட்பாடு தான். இந்த அளவுக்கு வேற ரெக்கமெண்ட் பண்ற பாடம் ஒன்று இல்ல ஈஸின்னு சொல்றதுக்கு கிரேட் 12. ஆனால் இந்த பாடத்தை ஒரு நாளும் என்ன செய்வானம், மிஸ் பண்ணிடவானம். உங்களோட சாய்ஸஸ்ல இருந்து இந்த பாடத்தை இல்லாமக்கிடவானம். நீங்க இந்த பாடத்தை சாய்ஸஸ்ல இருந்து இல்லாமக்குவீங்கன்னு சொன்னா பின்னால் உங்களுக்கு மார்க்ஸ் குறைஞ்ச ஒரு பாடத்தை தான் நீங்க சாய்ஸ் பண்ண வேண்டி வரலாம். அதனால ஒரு நாளும் சாய்ஸ்ல இருந்து இந்த பாடத்தை விடுபட வைக்க வேணும். இன்னும் உங்களுக்கு 2026 எடுத்த 6 மாசம் மீகி இந்த ரிவிஷன் தாராளமா உங்களுக்கு போதும். 6 மாசத்துக்கு நீங்க 6 மாசத்துக்கு தொடர்ச்சியா ரெக்கார்டிங்க பார்த்தாலும் 15க்கு 15 எடுக்கலாம். சேம் டைம் 2026 எடுத்தா ஒரு 1 year and 6 months, ஒரு வருஷம் 6 மாசம் மீகி. ஆனால் அவ்வளவு பெரிய ஒரு காலம் உண்டிக்கு இந்த ரெக்கார்டிங் நீங்க தொடர்ச்சியா பார்த்தாலும் உங்களுக்கு தாராளமா எக்ஸாம்ஸுக்கு முன்னால ரெடி ஆகிறதுக்கு தாராளமாக போதும். சரியா? அப்ப அதனால அந்த விஷயத்துல கட்டாயம் கன்சிடர் பண்ணிடுங்க. ஓகே, நாங்க பாடத்துக்கு போகும்போது செல்ல வேண்டிய விஷயம் எல்லாம் தெளிவுபடுத்தி ஆச்சு. இப்ப என்னோட பாடத்துக்கு மூவ் ஆகும். ரைட். ஓகே, சரியா? எங்களோட பாடத்துக்கு நாங்க மூவ் ஆகுவோம். அப்ப உற்பத்தி செலவு கோட்பாடு. அப்ப ஃபர்ஸ்டுக்கே உங்களுக்கு இந்த டியூட்ல வந்து எல்லாம் தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் தந்தி அப்டேட்டடான டியூட். அப்ப இந்த டியூட் வந்து உங்களுக்கு தாராளமா போதும். வேற டியூட்களையும் விட மொத்தமா இந்த டியூட்டை மட்டும் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். உங்களோட அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஃபுல்லாவே இந்த டியூட் வந்து உற்பத்தி செலவு கோட்பாட்டுக்கு போதும். இந்த டியூட்டை மட்டும் படிச்சாவே உங்களுக்கு ஃபுல்லா மார்க்ஸ் ஏர்ன் பண்ண இயலும். அதுல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு 2 பார்ட் தந்தி, அந்த 2 பார்ட் நான் இக்னோர் பண்ணிட்டு எனக்கு மெயின் பார்ட்டை மட்டும் போறேன். ஏன்னா அந்த 2 பார்ட்டும் பின்னால வரும். இப்ப எங்களுக்கு அவசியம் உண்டு இல்ல. வணிகத்திற்கு பிரிவுகள் ஆயிக்கலும், அதே மாதிரி வணிகம் என்னன்னு சிலதாயிக்கலும் அதை நான் பின்னால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நான் வந்து அந்த பாட்டுக்கு போகல. சரியா? அதனால 2 பேஜ் இக்னோர் பண்ணிட்டு என்னோட அடுத்த பாட்டுக்கு நாங்க போறோம். ஏன்னா நாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போற பாட்டு வந்து உற்பத்தி கோட்பாடு என்று சொல்லக்கூடிய பாட்டை தான் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். உற்பத்தி கோட்பாடு சொல்லக்கூடிய பாட்டை தான் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. அப்ப உற்பத்தி கோட்பாடு என்று சொல்லக்கோல சிம்பிளா விலங்கெடுக்கணும் என்னன்னு சொன்னா இது எதை பத்தி பேசுறேன்னு சொன்னா ஒரு உற்பத்தி செய்யற ஒரு கம்பெனியை பத்தி தான் இந்த பாட் ஃபுல்லா இக்க போகுது. உற்பத்தி செய்யற ஒரு கம்பெனியை பத்தி தான் இந்த பாடம் ஃபுல்லாவே இக்க போறோம். உற்பத்தி செய்யற ஒரு கம்பெனி. இப்ப உலகத்துல நிறைய கம்பெனிகள் எங்களுக்கு பாக்கிடும், நிறைய நிறுவனங்கள் எங்களுக்கு பாக்கிடும், நிறைய வகையான நிறுவனங்களை பாக்கிடும். அதை நீங்க பிசினஸ்ல ஒவ்வொன்றையும் செப்பரேட்டா தனித்தனியா படிச்சுப்பீங்க. அதான் மேலே கூடிய இதுக்கு இந்த ஸ்லைட்லயும் அதான் சொல்லியிருந்தேன். பிசினஸ் என்று சொல்லக்குள்ள நிறைய வெரைட்டியான பிசினஸ் ஈக்கிடும், நிறைய வெரைட்டியான வணிகங்கள் ஈக்கிடும். அந்த வணிகம் உண்டோ தனி ஒத்தருக்கு மட்டும் சொந்தமானதாக இருக்கிலும் அதுக்கு நாங்க சொல்றோம் தனியுடைமை வணிகம் என்று சொல்றோம். சம்டைம் ஒரு சில பார்ட்னர்ஸுக்கு மட்டும் சொந்தமாக இருக்கிலும் ப்ராஃபிட் ஒன்று வந்தா பார்ட்னர்ஸுக்கு இடையில பிரிஞ்சு கொண்டு போகும். இதை நாங்க பிராக்டிக்கலா சொல்லுவோம் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் என்று சொல்றோம். அதே மாதிரி அப்படி இல்லாம ஒன்றோ தனியாளுக்கு இல்லாட்டி பார்ட்னர்ஸுக்கு சொந்தமாக இருந்து கம்பெனின்ற பேர்ல ரெஜிஸ்டர்ட் பண்ணி சில வணிகங்கள் நடத்தி கொண்டு போவாங்க. கம்பெனி சட்டத்தை பின்பற்றி கொண்டு போவாங்க. சோ அப்படிப்பட்ட கம்பெனிகளுக்கு நாங்க சொல்றோம் ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸ் சொல்றோம். பதிவு செய்யப்பட்ட கம்பெனிகள் சொல்லலாம். அதுக்குள்ள நிறைய வெரைட்டியான கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. அப்ப இது எல்லா விஷயத்தையும் நீங்க பிசினஸ் ஸ்டடீஸ்ல யூனிட் 4 இதையும் விட தெளிவாக படிச்சுப்பீங்க. இப்ப இந்த வகையான வணிகங்களையும் எல்லா வணிகமும் என்ன செய்ய போறல்லன்னு சொன்னா உற்பத்தியை செய்ய போறல்ல. ஏன்னு சொன்னா ஒரு வணிகம் லாபம் ஈட்டணுமெண்டா கட்டாயம் விற்பனைன்னு சொல்லக்கூடிய விஷயம் நடைபெறும். விற்பனை நடைபெறாட்டி அந்த வணிகத்தில் லாபம் இல்லை.
ஒரு சேவை வழங்குற வணிகமா இருந்தாலும் சேவையை சரி விற்பனை செய்யணும். விற்பனை செஞ்சாதான் வருமானம் ஒன்று உள்ளுக்கு வரும். விற்பனை செய்யாம எந்த ஒரு வகையிலையும் வருமானம் என்று சொல்லக்கூடிய விஷயம் உள்ளுக்கு வாரல்ல. வேணா சிம்பிளா சில விஷயங்கள் வாரத்துக்கு சில மூலங்கள் ஈக்கித்தானே. சில விஷயங்கள் வாரத்துக்கு சில மூலங்கள் ஈக்கி. அந்த மூலங்கள் இல்லாம அந்த விஷயம் நடைபெறல்ல. அதே மாதிரிதான் எடல் ஆட்சிக்கு ஒரு வருமானம் உண்டு போகணுமெண்டா, எடல் ஆட்சியுள்ளுக்கு பணம் எடுத்து செல்லக்கூடிய விஷயம் என்டர் ஆகணுமெண்டா, எங்கட கெஷியருக்கு விற்பனை எடுத்து செல்லக்கூடிய இந்த லாபமோ வருமானமோ சல்லியோ என்டர் ஆகணுமெண்டா ஒரே ஒரு வழித்தான் நீக்குது, விற்பனை மட்டும்தான். வேற எந்த ஒரு வழியாலையும் எங்களுக்கு வருமானம் எடுத்து செல்லக்கூடிய விஷயம் உள்ளுக்கு வாரல்ல. இப்ப எல்லா கம்பெனிஸும், எல்லா தனியுடைமை வணிகங்களும், எல்லா பங்குடைமை வணிகங்களும், எல்லா கூட்டுறவுகளும், எல்லா அரசாங்க நிறுவனங்களும் கூட விற்பனையில வச்சுதான் அவங்க வருமானத்தை தேடுறாங்க. இந்த விற்பனைக்கு பேஸ் ரெண்டு. ஒன்று, சில ப்ரொடக்ட நாங்களாவே உற்பத்தி செஞ்சு நாங்களே விற்பனை செய்யக்கூடிய வணிகங்களாக இருக்கிறோம். ஏன்னா விற்பனை கட்டாயம் வருமானம் ஒன்று எடுக்கிறதுக்கு அந்த விற்பனைக்கான தூண்டுகோல் இல்லாட்டி விற்பனைக்கான அடிப்படையா சில வணிகம் என்ன செய்யணும்னா உற்பத்தி அவங்களாகவே செஞ்சு அவங்களாகவே என்ன செய்ய இயலும், விற்பனையையும் செய்ய இயலும். இது பொதுவான நடைமுறை. இந்த பிசினஸ்ல நீங்களே கண்டிப்பீங்க. உதாரணமா கொக்கா கோலா கம்பெனி எடுத்தா அவங்களே ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்களே விற்பனை செய்வாங்க. உதாரணமா சில்லறை கடை இல்லாம சாதாரண ஹோட்டல்ஸ பாருங்க, அவங்களாவே ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்களாவே விற்பனை செய்வாங்க. போட்டிஸா இருக்கையிலும், பெட்டிஸா இருக்கையிலும், ஏதாச்சும் ஒரு பராட்டா ஐட்டங்களா இருக்கையிலும், ஏதாச்சும் எந்த ஐட்டம் இருந்தாலும் அவங்களாவே ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்களாவே விற்பனை செய்வாங்க. இப்ப இப்படிப்பட்ட வணிகங்கள் எங்களுக்கு நடைமுறையில பிராக்டிகல்ல காணியிலும் உற்பத்தி செஞ்சு அவங்களாகவே விற்பனை செய்யற வணிகங்கள். இன்னும் சில வணிகங்கள் ஈக்குது, அவங்க உற்பத்தி செய்யற வணிகங்கள் இல்ல, அவங்க விற்பனைக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் இஷ்யூ ஆயிடுச்சு. நான் பேசுறது விளங்குதா? எஸ். ஓகே தானே. 1 மினிட் இருங்க, நான் அடுத்த போன்ல லுக் ஆகுறேன். Recording in progress. 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 ஓகே ஹாஜரா, நீங்க ஹொஸ்டா ஆயிக்கிறீங்க. அப்ப என்ன செய்யுங்க, என்ன செய்யனா ரைட். உங்களோட ஹொஸ்டா வந்து உண்டோ வசீர் ஹாமிம் எண்டிக்கும் அப்படி இல்லாட்டி எக்வன் வித் வசீர் எண்டிக்கும் ரெண்டுல ஒருத்தருட பேரை டச் பண்ணா மேக்க ஹொஸ்டண்ட் காட்டும். அதை கொஞ்சம் குயித்துட்டீங்க. ஹாஜரா முசம்மி. சம்டைம் நீங்க ரிமூவ் ஆனா ப்ராசஸ் ஃபுல்லாவே கட் ஆகிவிடும். ஹாஜரா. ஓகே, ஜஸாக்கல்லாஹ். சரியா? அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவோம். அது மாதிரி சில வணிகங்கள் எடுத்தா உற்பத்தி செய்யற ஐடியா அவங்களுக்கு இல்ல, இல்லாட்டி உற்பத்தி செய்யறதுக்கான அடிப்படை ஒன்று கூட இல்ல. அவங்க என்ன செய்வாங்கட்டா வாங்கி விற்பாங்க. உதாரணமா யோசிச்சு பாருங்க, இஸ்லாமிக் புக் ஹவுஸ் அது மாதிரி நிறைய புக் ஹவுஸ் ஐட்டங்களுக்கு தான் நீங்க பாஸ் பேப்பர் வாங்குற புக் ஹவுஸ் ஆகிக்கலும். அது மாதிரி நிறைய புக் ஹவுஸ் எடுத்தா அவங்க புக் வந்து ப்ரொடியூஸ் பண்றல, அவங்க உற்பத்தி செய்யறல, யாரோ ஒருத்தர் உற்பத்தி செய்வாங்க. அந்த உற்பத்தி செஞ்ச புக்க அவங்க வாங்கி அவங்களோட நிறுவன பேரை வச்சு வெளியே விற்பனை செய்வாங்க. இந்த மாதிரி வணிகங்களும் பிராக்டிக்கல் இருந்து கொண்டுதான் நீக்கி, இந்த மாதிரி வணிகங்களும் நடைமுறையில் இருந்து கொண்டுதான் இருக்குது. ஆனா
உற்பத்தி தொழிற்பாடு அல்லது உற்பத்தி கோட்பாட்டுல நாங்க என்ன பாட்டை பேசுவோம், எந்த வகையான வணிகத்தை பேசுவோம்னு சொன்னா, உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்யற வணிகங்கள் தானே, அந்த வணிகங்களை மட்டும்தான் நாங்க இங்க கன்சிடர் பண்றோம். மற்ற வணிகங்கள் வாங்கி விக்கிற வணிகங்களை இங்க நாங்க இக்னோர் பண்றோம், கணக்கெடுக்கிறல்ல. அவங்க இந்த உற்பத்தி கோட்பாட்டுக்கு வர மாட்டாங்க. ஏ அவங்க உற்பத்தின்னு சொல்லக்கூடிய விஷயத்த செய்யறது இல்லாதனால. அவங்க செய்யறது கொள்வனவு. கொள்வனவுன்றது வேற, ப்ரொடக்ஷன்ன்றது வேற. ப்ரொடக்ஷன்ன்றது பெரிய ஒரு ப்ரொசீஜர், கொள்வனவுன்றது அதுல ஒரு சின்ன ஒரு பார்ட். சரியா? அது நீங்க பிசினஸ் மேனேஜ்மெண்ட் வந்தா படிப்பீங்க. கொள்வனவுன்றது பெரிய ஒரு சரி, உற்பத்தின்றது பெரிய ஒரு ப்ரோசஸ். அதுல ஒரு ப்ரோசஸ் தான் என்னன்னு சொன்னா கொள்வனவு. இதை நீங்க உற்பத்தி முகாமைத்துவத்துல படிப்பீங்க பிசினஸ் ஸ்டடீஸ்ல. சோ அதனால அதை இங்க இங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. அதனால கொள்வனவு செஞ்சு விற்பனை செய்யற வணிகங்களை நாங்க இந்த உற்பத்தி தொழிற்பாட்டு கீழே பேசுறல்ல. அப்ப அந்த மாதிரி வணிகங்களை நீங்க எக்ஸாம்பிள் கீழே கொண்டு வந்தாலும் அது உங்களுக்கு பெருசா விளங்காது. ஆனால் உற்பத்தி செய்யற வணிகங்களை மட்டும் தான் இந்த உற்பத்தி தொழிற்பாட்டுல பேசுவோம். சரியா? அப்ப அதுதான் எங்களோட மெயினான ஃபெஸ்ட்டுக்கு நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய முதலாவது விஷயம். ரெண்டாவது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு உற்பத்தின்னு சொல்லக்கூடிய விஷயம் எப்படி நடக்குது என்று சொல்லக்கூடிய விஷயம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். உற்பத்தின்னு சொல்லக்கூடிய விஷயம் எப்படி நடக்குது, உற்பத்தின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஒரு முறை உண்டிக்குதா, ஒரு சிஸ்டம் உண்டிக்குதா, இல்லாட்டி சும்மா நினைச்ச மாதிரி உற்பத்தி செய்ய ஏழுமான்னு கேட்டா இப்படி ஒரு கன்செப்ட் உண்டு இல்ல. ஒரு உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு முறை உண்டிக்குது. சிம்பிளா வைங்களே, நான் வீட்டுல ரொட்டியை உற்பத்தி செய்யறேன்டாலும் அதுக்கும் ஒரு முறை உண்டிக்குது. எனக்கு திடீரென்று அடுப்ப கேஸ போட்டுட்டு அதுக்கு பிறகு தேங்காய் எண்ணெயை ஊத்திட்டு அதுக்கு பிறகு வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த போட்ட பிறகு ரொட்டின்னு சொல்லக்கூடிய விஷயம் வராது. ரொட்டி உற்பத்தி செய்யணும் என்றாலும் அதுக்கும் ஒரு சிஸ்டம் உண்டிக்குது. நான் ஒரு கம்பெனி அல்ல, ஜஸ்ட் ஒரு நான் வீட்டுக்குள்ளுக்கு தான் ப்ரொடக்ஷன் பண்றேன். ஆனாலும் ரொட்டி ரொட்டியாக அவுட்புட்டா வரணும் என்றா ரொட்டிக்குன்னு சொல்லி உற்பத்திக்கு ஒரு ப்ரொசீஜர் உண்டிக்குது, ஒரு முறை உண்டிக்குது. ஃபர்ஸ்டுக்கு உற்பத்திகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை வாங்கணும். அந்த மூலப்பொருட்களை ரொட்டிக்கு தேவையான மாதிரி நாங்க தயார்படுத்தி கொள்ளணும். அதுக்கு பிறகுதான் ரொட்டியை சுட்டு எடுக்கணும். இது பொதுவான ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரை பின்பற்றினாதான் வீட்டுள்ளுக்கு ரொட்டி சுட்டாலும் ரொட்டியா வெளியே வரும், என் கம்பெனி உள்ளுக்கு போயிட்டு ரொட்டி சுட்டாலும் ரொட்டியா வெளியே வரும், சாதாரண எங்க போயிட்டு சுட்டாலும் ரொட்டியா வெளியே வரும். அப்படி இல்லாம இந்த ப்ரொசீஜரை மெயின்டைன் பண்ணாம உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்க ப்ரொடக்ஷன் பண்ண போவீங்கடா, ரொட்டின்ற பேர்ல ரொட்டி ஒன்று வெளியே வராது. ஜஸ்ட் ஒரு வேறொரு பண்டமா தான் வெளியே வரும். வேணா அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாங்க எடுக்கணுமெண்டா, ஒரு குறிப்பிட்ட ஒரு அவுட்புட் எடுக்கணுமெண்டா, அந்த ஒவ்வொரு அவுட்புட்டுக்கும் ஒவ்வொரு முறை இருக்குது. அப்ப இந்த முறை எல்லாத்தையும் வச்சு ஒரு பொதுவான முறையை தான் உற்பத்தி செய்முறைக்கு உங்களோட சிலபஸ் கீழால தந்திக்கிறாங்க. ஒரு பொதுவான முறையை தான் உங்களோட சிலபஸ் கீழால ஒரு உற்பத்தி முறைக்கு தந்திக்கிறாங்க. வெயிட். ட்ரேடிங்னு சொன்னா விற்பனை. சாதாரண பொருளை வாங்கி விற்கக்கூடிய நடவடிக்கை தான் ட்ரேடிங் பண்றதுன்னு சொல்றேன். சாமானா டவுட்னு கேட்டீங்க, ட்ரேடிங் என்னன்னு பொருள் ஒருத்தர் வாங்கி விற்கிறது. உதாரணமா ரொட்டி உற்பத்தி செய்யாம ஜஸ்ட் வாங்கி விற்கிற நிறுவனங்களுக்கு தானே இவங்க தான் ட்ரேடிங் கம்பெனி. அப்ப இவங்களை நான் கணக்கெடுக்கிறல்ல, உற்பத்தி செய்யற ப்ரொடக்ஷன் கம்பெனிஸிக்கு அந்த கம்பெனி தான் உற்பத்தி தொழிற்பாட்டு கீழால பேசுறோம். வாங்கி விற்கிற கம்பெனிகளை நாங்க பேசுறோம்ல. ஏன்னா வாங்கி விற்கிற கம்பெனில உற்பத்தின்னு சொல்லக்கூடிய விஷயம் மீக்காது தானே. அவங்க யாரோ ஒரு கம்பெனி உற்பத்தி செய்வாங்க, அந்த கம்பெனியிலேயே கூட உற்பத்திகளை இவங்க வாங்கி விற்பாங்க. சோ அந்த வாங்கி விற்கிற கம்பெனிகள் உற்பத்தி தொழிற்பாட்டிகளால பேசுறல்ல. இப்படி இல்லாம உற்பத்தி செஞ்சு விற்கிற கம்பெனிகளுக்கு தானே அந்த கம்பெனிகள் மட்டும் உற்பத்தி தொழிற்பாட்டிகளால வரும். ஓகேயா? அப்ப அதுதான் உற்பத்தி தொழிற்பாட்டிகளால பேசுற கம்பெனிஸ். கிளியரா? டவுட் உங்களுக்கு அனஸ்? அதையா கேட்டீங்க? ஓகே, சரியா? அப்ப உற்பத்தி தொழிற்பாடுன்னு சொல்லுது அந்த விஷயம். சரி, உற்பத்தி தொழிற்பாடுன்னு சொல்லக்கூடிய விஷயம் அந்த விஷயம். அப்ப சிம்பிளா அவ பொதுவான ஒரு நடைமுறை ஒன்று இருக்குதானே, இந்த நடைமுறை பின்பற்றினாதான் ஒரு அவுட்புட் ஒன்று வரும் என்று சொல்லி ஒரு பொதுவான நடைமுறை ஒன்று இருக்கு. அந்த நடைமுறை தான் உங்களோட சிலபஸ்ல நீங்க எங்க போய்த்தாலும் படிப்பீங்க. நீங்க யூனிவர்சிட்டி போய்த்தாலும் ஓகே, இல்லாட்டி பெரிய ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு டிகிரி ஒன்று முடிச்சாலும், உதாரணமா ப்ரொஃபஷனல் டிகிரி காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கிற ஹை ப்ரொஃபஷனல் டிகிரி ஒன்று ஏசிசிஏ, அடுத்து சிஏ, சிஎம்ஏ, சிமான்னு சொல்லக்கூடிய 4 ப்ரொஃபஷனல் டிகிரி தான் மெயினாவே இருக்கு. அப்ப இந்த ப்ரொஃபஷனல் டிகிரி நீங்க முடிச்ச போனாலும் அந்த சிலபஸ்லயும் இந்த முறை தான் இன்க்ளூட் ஆகி இருக்குது. நீங்க சார்ட்டர்ட் படிச்சா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல்லே ஒரு பாடம் இருக்கும் இக்கனாமிக்னு சொல்லி. சரி, இப்ப அந்த பாடத்தை தூக்கிக்கிறான், புதிய சிலபஸ் படி. ஆனா பழைய சிலபஸ் படி பிசினஸ் லெவல் 1ல BL4 சொல்லி ஒரு பாடம் இருந்துச்சு. அதுல பிசினஸ்ல எக்கனாமிக்கும் பிசினஸும் ரெண்டும் கலந்து இருந்துச்சு. அப்ப அந்த பாட்டுல நீங்க போயிட்டு பார்த்தா இந்த பாடத்தை நீங்க போயிட்டு பார்க்க இயலும்.
அதே ஏசிசி எடுத்தாலும் அந்த பாடம் ஈக்குதும், சிஎம்ஏ எடுத்தாலும் அந்த பாடம் ஈக்கும், சிமா எடுத்தாலும் அந்த பாடம் ஈக்கும். சரியா? ஹை ப்ரொஃபஷனல் டிகிரின்றாலும் ஓகே, ஹை ப்ரொஃபஷனலான கோர்சஸ் ஆகினாலும் ஓகே, அங்கேயும் நீங்க இதே ப்ரொசீஜர் தான் படிக்க போவீங்க. நீங்க யூனிவர்சிட்டி போனாலும், டிகிரி ஒன்று முடிக்கிறதுக்கு நீங்க யூனிவர்சிட்டி போனாலும், எந்த யூனிவர்சிட்டி போனாலும், கொழும்பு, ஜெய்புர, கலனே, சப்ரகமுவ, பேராதனிய, ருஹுண, ரஜரட்ட, அதே மாதிரி எந்த யூனிவர்சிட்டி போனாலும், வயம்ப எந்த யூனிவர்சிட்டி போனாலும் இதே ப்ரொசீஜர் தான் படிப்பீங்க. இது சிலபஸ்ல ஈக்கிற விஷயம் தான். அடுத்து வந்து இது பிராக்டிக்கல், இதுதான் உண்மை. இதை பிராக்டிக்கல் விஷயத்த மாத்தேலா. ஒரு உற்பத்தி ஒன்று செய்யணும்டா இந்த முறைப்படித்தான் செய்யணும். அதனால இந்த சிலபஸ்ல இருந்து மாத்தேலா. எவ்வளவு ஜனாதிபதிகள் மாறினாலும் இந்த உற்பத்தி செய்முறையை மாத்தேலா. அவர் ஜனாதிபதி மாறினு சரி, நாங்க உற்பத்தி செய்முறையை மாத்தினோம்டா ஒரு அவுட்புட் எங்களுக்கு வெளியே எடுக்க இயலா. அதனால இந்த ப்ரொசீஜர் வந்து எப்பயுமே எல்லா காலத்துக்கும் எந்த நேரத்திலையும் சேமா தான் இருக்கும். உற்பத்தி செய்முறை ப்ரொசீஜர். அது முதலாவது நாங்க உள்ளீட போடுவோம். அந்த உள்ளீட்டை எங்களுக்கு எந்த வெளியீடு தேவையோ அந்த வெளியீட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்க செய்முறைப்படுத்துவோம். ஃபைனலா எங்களுக்கு தேவையான ஒரு வெளியீடு ஒன்று வரும். சரியா? இதுதான் எங்களோட பொதுவான உற்பத்தி ப்ரொசீஜர். இதை நான் உங்களுக்கு உற்பத்தி முகாமைத்துவம் பிசினஸ் ஸ்டடீஸ்ல 13வது யூனிட்ல கூட உற்பத்தி முகாமைத்துவத்திலையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். சரியா? அந்த பாட்டிலையும் இது ஒரு வரும். உள்ளீடு நாங்க போடுவோம், உள்ளீட்டுக்கு தேவையான முறையில செய்முறைகளை செய்வோம், அதுக்கு பிறகு வெளியீடாக வரும். அப்ப உங்களுக்கு நான் அந்த இடத்துல படிச்சு தரக்குள்ள உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டேன். அதே கொஸ்டின்ஸ் இங்கேயும் தேவைப்படும். அதுக்கு பிறகு அந்த கொஸ்டினை வச்சுதான் நாங்க இந்த பாடத்தை ஃபுல்லா மூவ் பண்ண போறோம். சரியா? இந்த கொஸ்டினை வச்சுதான் இந்த பாடத்தை ஃபுல்லாவே நாங்க மூவ் பண்ண போறோம். தெளிவா விளங்கெடுக்கணும். சரியா? தெளிவா விளங்கெடுக்கணும். கொஸ்டினை வச்சுதான் இந்த பாடத்தை ஃபுல்லா மூவ் பண்ண போறோம். அடுத்தது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அந்த எக்ஸாம்பிளை வச்சுதான் கண்டினியூ பண்ண போறோம் இந்த பாடத்தை ஃபுல்லா. இதுக்கு பிறகு கிளாஸஸ் அட்டென்ட் பண்றவங்க கட்டாயம் இந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங்க பாருங்க. அந்த எக்ஸாம்பிள் தான் கடைசி வரைக்கும் வரப்போகுது. அப்ப ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டினை பேஸ் பண்ணிட்டு இந்த பாடத்தை ஃபுல்லா முடிக்க போறோம். ஓகே? அப்ப நான் கேட்கிற முதலாவது கொஸ்டின் என்னன்னு சொன்னா, ஒரு கம்பெனியில இல்லாட்டி ஒரு வீட்டுக்குள்ள இல்லாட்டி ஒரு சாதாரணமா எங்க இருந்தாலும் உற்பத்தின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கலும். இது பொதுதானே. உங்களோட வீட்டுக்குள்ள எடுத்தா சோறு உற்பத்தி செய்யறது அதுவும் ஒரு உற்பத்தி தான். உண்மை வந்து வெள்ளியோட சாப்பாடு செய்வாங்க, அதுவும் ஒரு ப்ரொடக்ஷன் தான். உதாரணமா நான் இப்ப படிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறேன், இதுவும் ஒரு ப்ரொடக்ஷன் தான். இப்படி நிறைய வகையான ப்ரொடக்ஷன் வீட்டுக்கு வெளியில ஒரு கம்பெனி ஒன்றுல இல்லாட்டி ஒரு அரசாங்கத்துக்குள்ளுக்கு நிறைய இடங்கள்ல நடக்கலும். அப்ப அவங்களோட வெளியீடுன்னு சொல்லக்கூடிய விஷயத்த தரத்தை கூட்டணும் என்றா ஆல்ரெடி கேட்டிக்கிறேன். பிசினஸ் ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் பாடத்துல பிசினஸ் ஸ்டடீஸ்ல வெளியீட்டினுடைய தரத்தை கூட்டணும் என்று சொன்னா அவங்க எந்த இடத்துல கையை வச்சோணும்? உள்ளீட்டுலையா, அப்படி இல்லாட்டி செய்முறையிலையா கையை வச்சோணும்? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. உள்ளீட்டுல கையை வச்சா அவங்களோட தரத்தை கூட்டிடுமா ப்ரொடக்ஷன்? அப்படி செயல்முறையில கையை வச்சா அவங்களோட ப்ரொடக்ஷன் தரத்தை கூட்டிடுமா? எதுல கை வச்சோணும்? இல்லாட்டி ரெண்டுலயுமே வச்சோணுமா? ரெண்டையுமே மாத்தணுமா? உங்களோட ஐடியா படி சொல்றேன்னு சொன்னா ப்ரொசஸ்ல. ஓகே, ஒரு ஆன்சர் வந்தீங்க ப்ரொசஸ்ல, இன்னொரு ஆன்சர் வந்தீங்க செய்முறை. ஓகே, ப்ரொசஸ். இன்னொரு ஆன்சர் வந்தீங்க ப்ரொசஸ். இன்னொரு ஆன்சர் வந்தீங்க செய்முறை. இன்புட்ல ஒரே ஒரு ஆன்சர் வந்தீங்க இன்புட்ல. மத்தெல்லாம் ப்ரொசஸ் 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 ப்ரொசஸ். ஓகே, நிறைய ரெஸ்பான்ஸ் வந்தீங்க, எல்லாமே ப்ரொசஸ். ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் இப்பக்கு இன்புட்ல வந்திருக்குது. ஓகே, மத்தெல்லாம் ப்ரொசஸ் அண்ட் செய்முறைன்னு தான் வந்திருக்குது. ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் இன்புட்னு வந்திருக்குது. ஓகே, அப்ப சிம்பிளா தெளிவா விளங்கெடுக்கணும். நாங்க இன்புட் என்று சொல்லக்கூடிய விஷயம் எங்களுக்கு ஆக முக்கியம் தான். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியர் ஆகிக்கணும் பாடத்துக்கு போறதுக்கு முன்னால. இல்லாட்டி உட்ப செலவு கோட்பாடு சம்பூர்ணமா விளங்காது. சரி, நாங்க பாடத்தை பாடமாய் போடாம தனி ஒரு ஃபுல்லா எக்ஸாம்பிளோட போம். ஒரு எக்ஸாம்பிளை வச்சு ஃபுல்லா முடிப்போம். அப்போ உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் மட்டும் மைண்ட்ல எழுதினா மொத்த பாடம் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்ல போறோம். எக்ஸாம்பிள் ஃபுல்லா கிளியர் ஆயிருந்தா உற்பத்தி கோட்பாட்டுல நீங்க தான் ஹீரோ. சரியா? அந்த எக்ஸாம்பிள் போறதுக்கு முன்னால தான் இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டேன். அப்ப எக்ஸாம்பிள் நான் பின்னால சொல்றேன். அதுக்கு போது இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட்டுக்கு தெளிவுபடுத்திட்டு வாரேன். இப்ப ஒரு கம்பெனியிலேயாக இருக்கையிலும் இல்லாட்டி ஒரு வீட்டிலேயாக இருக்கையிலும் இல்லாட்டி எங்க ஒரு ப்ரொடக்ஷன் நடந்தாலும் உள்ளீடு என்று சொல்லக்கூடிய விஷயம் பொதுவாக நாங்க வெளியிலிருந்து தான் எடுப்போம். ஒரு ரொட்டியை உற்பத்தி செய்யற ப்ரொசீஜர் எடுங்களே. ரொட்டிக்கு உள்ளீடு என்ன? மாவு ஒரு உள்ளீடு, தேங்கெண்ணெய் ஒரு உள்ளீடு, அதே மாதிரி உப்பு ஒரு உள்ளீடு, தண்ணீர் ஒரு உள்ளீடு. இது மாதிரி சில உள்ளீடுகள் தான், உள்ளீடுகளால தான் ரொட்டின்னு சொல்லக்கூடிய விஷயம் தயாரிக்கப்படுற. இந்த உள்ளீடுகளை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி பொதுவா எல்லா கம்பெனிகளுக்கும் கிடைக்க போறல. அவங்க வாங்குவாங்க, அதை அப்படியே உற்பத்திக்கு பயன்படுத்துவாங்க.
உள்ளீடுகளையும் கொல்ட்டியாக்கி அதையும் மறு கொல்ட்டி ஆகக்கூடிய சக்தி சில கம்பெனிகளுக்கு இல்ல. சில கம்பெனிகள் உள்ளீடுகளையும் உற்பத்தி செஞ்சு வெளியீடுகளை உற்பத்தி செய்வாங்க. ஆனா எல்லா கம்பெனிகளும் அப்படி செய்ய போறல்ல. உள்ளீடுகளை பேச்சஸ் பண்ணி தான் அவங்க வெளியீடுகளை மாத்துவாங்க. இதனால தரக்கூடிய உள்ளீடு வெயிட் அசான் செல்லுது, நான் முடிஞ்சோன்னு ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, அசான் முடிஞ்சிச்சு. நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். 3 கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. டவுட்ல 3 கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. 3 கொஸ்டின்ஸுக்கும் நான் குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு எங்கட பாடத்துக்கு வரேன். முதலாவது கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களோட ஏ லெவல் ரிசல்ட்ஸ் என்ன. பொதுவாக ஃப்ரீ கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாவே இந்த கொஸ்டின்ஸ் வளமையா வரும். ஏ லெவல் ரிசல்ட்ஸ் என்ன, யூனிவர்சிட்டி என்னன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ரெண்டாவது கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எங்க இருக்கிறீங்க போட்டிருக்கீங்க. மூணாவது கொஸ்டின்ஸ் வந்து கிளாஸ் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்கீங்க. அப்ப இது மூணுக்கும் நான் குயிக்கா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு என்னோட பாட்டுக்கு வரேன். நான் அட்வான்ஸ் லெவல் செஞ்சது 2022 2023 சொல்லக்கூடிய அந்த பெட்ஜில், அதாவது 2022 என்று சொல்லக்கூடிய எக்ஸாம் பெட்ஜில். அதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணது கிளாஸ். இது எந்த 5வது பெட்ச், சரியா? அப்ப என் ரிசல்ட்ஸ் வந்து 3A எக்கனாமிக், பிசினஸ் ஸ்டடீஸ் அண்ட் அக்கௌண்டிங் 3 பாடமும் செஞ்சேன். 3 பாடத்திலையும் A. ஜெட் ஸ்கோர் வந்து 1.997, கிட்டத்தட்ட 2 பாயிண்ட் கிட்ட தான். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வந்து எந்த 30. அதே மாதிரி ஐலண்ட் ரேங்க் வந்து 400க்குள்ள, சரி 400க்குள்ளுக்கு தான் ஐலண்ட் ரேங்க். நான் தெரிவு செஞ்ச யூனிவர்சிட்டி கொழும்பு யூனிவர்சிட்டி. ஜெப்பூரை போகல, நான் கொழும்பு யூனிவர்சிட்டி தெரிவு செஞ்சேன். ரீசன் என்ன சொன்னா, இந்த ஒடிட் ஃபேமுக்கும் சார்ட்டடுக்கும் ஏத்துவான முறையில், சரியா? அது ரெண்டுக்கும் சேர்த்து தான் கொழும்பு யூனிவர்சிட்டி தெரிவு செஞ்சேன். நான் ஈக்கிறது வந்து பலங்கோட, ரத்னபுர டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பலங்கோடையில தான் நான் ஈக்கிறேன். படித்த
ஓகே, நான் பேசுறது கிளியர் தானே? தியரி வந்து வீக்குக்கு 2 நாள் நடக்கும். அதே மாதிரி ரிவிஷன் வந்து வீக்குக்கு 2 நாள் நடக்கும். அப்போ 2 ரிவிஷன் வீக்குக்கு, 2 தியரி கிளாஸ் வீக்குக்கு. அதே மாதிரி 2 மந்த்ஸ் 1 மந்த்துக்கு ஒருக்கா ஒரு செமினார் ஃப்ரீயா நடக்கும். அதே மாதிரி 2 மந்த்ஸுக்கு ஒருக்கா, சாரி 2 வீக்ஸுக்கு ஒருக்கா ஒரு பேப்பர் கிளாஸ் நடக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க டோட்டலா நாங்க கம்ப்ளீட்டான டியூட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா தருவோம். நீங்க டியூட்ஸுக்கு எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்ல. ஒவ்வொரு கிளாஸ் முடியக்குள்ள கம்ப்ளீட்டான ரெக்கார்டிங் உங்களோட குரூப்புக்கு வரும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க பே பண்ணணும். மந்த்லி 1500 ரூபா மட்டும்தான் டோட்டலாவே ஃபுல்லா தியரி ரிவிஷன் பேப்பர் கிளாஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க பே பண்ணணும். மந்த்லி 1500 ரூபா மட்டும்தான். ஐ திங்க் இது வந்து குறைஞ்ச ஒரு ரீசனபிளான பிரைஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா இதை தாண்டி உங்களுக்கு இதையும் விட குறைச்ச அளவுக்கு யாரும் கிளாஸ் ஃபீஸ் செய்யாது. அவர் ரீசன் என்ன சொன்னா, நாங்களும் அந்த லெவல்ல இருந்து படிச்சு வந்ததுனால தான் அந்த அமௌண்ட் எடுக்கு. அதுதான் ரீசன். அப்ப 1500 தான் தியரி ரிவிஷன் பேப்பர் கிளாஸ் செமினார்ஸ் டியூட்ஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்துக்கும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து 1500 தான் நீங்க மொத்தமாகவே பே பண்ண ஓனும் கிளாஸஸ் ஜாயின் பண்றீங்களா இருந்தா. ஓகே, அப்ப வேற ஏதாச்சும் டவுட் இருக்குதா பாடங்கள் இல்லாம? குயிக்கா சொல்லுங்க, ஸ்டார்ட் முடிச்சிட்டு போறதுக்கு. நம்ம பாடங்களுக்கு இடையில நீங்க டவுட் கேட்டா கஷ்டமாயிடும் அந்த பாடத்தை கொண்டு போறதுக்கு. வேற ஏதாச்சும் டவுட் இருக்குதா பாடம் சம்பந்தம் இல்லாம இதமான விஷயங்கள்ல? யாராச்சு எனி டவுட்? இல்லதான், எந்த ஒரு டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப நான் பாடத்தை ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, மெசேஜ் வந்து இது பார்ப்போம். சரி, எம்சிக்கு புக்ஸ் போஸ்ட் பண்றேன். ஓ, எம்சிக்கு புக் வந்து உங்களோட டவுட்டிக்கு எம்சிக்கு புக் வந்து நாங்க எக்கனாமிக்கு, பிசினஸ் ஸ்டடிஸுக்கு, அக்கௌண்டிங்க்கு 3க்கும் எம்சி புக் அடிச்சுக்கிறோம். எக்கனாமிக்கு 1200 எம்சிக்யூக்கும் ஒரு பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் இல்ல, தனி எக்ஸ்பெக்டட் மாடல் கொஸ்டின்ஸ் மட்டும். பிசினஸ் ஸ்டடிஸுக்கு 2000 எம்சிக்யூக்கும் தனி எக்ஸ்பெக்டட் மாடல் கொஸ்டின்ஸ். அக்கௌண்டிங்க்கு மோர் தென் 1500 1500 விட அதிகமான எம்சிக்யூக்கும் எல்லாமே ஆன்சர் ஸ்கீமோட. ஸோ அது தேவையானவங்க நான் டீடைல்ஸ் குரூப்ல போட்டிக்கிறேன். தேவையானவங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க. நான் பிரைஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஆர்டர் போட்டு எப்படியும் லாஸ்ட் நாங்க டெலிவரி பண்ண போறோம் February 12 இல்லாட்டி 10. ஸோ அதுக்கு முதல்ல நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு February 6. அதுக்கு முதல்ல நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னு சொன்னா அந்த February 10 அனுப்பக்கூடிய செட்ல உங்களுக்கும் புக்லெட் வந்து சேரும். அப்ப நீங்க புக்லெட் எடுத்தீங்கன்னு சொன்னா 1 மந்த் பேப்பர் கிளாஸ் அந்த பாடத்துல உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். டெலிவரி சம்பூர்ணமா ஃப்ரீயா கிடைக்கும். ஓகே, அப்ப அந்த புக்லெட் வந்து 2025 கேட்டு பாருங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு அடிச்ச புக்லெட் தான். அக்கௌண்டிங் வந்து 2026 அடிச்சது. எக்கனாமிக் பிசினஸ் வந்து 2025 அடிச்சது. அவங்கள்ட்ட கேட்டு அந்த பேப்பர்ல எவ்வளவு பாடம் அந்த புக்லெட்டோட ரிலேட்டிவா வந்துருந்துச்சுன்னு சொன்னா அவங்க தெளிவா சொல்லுவாங்க. அவங்களோட ஃபீட்பேக்ஸ் போடுறேன். ஒருத்தர் சொன்னாங்க புக்லெட்டே பார்த்து பேப்பர் எடுத்தா தெரியாத அளவுக்கு புக்லெட் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் வந்துருந்துச்சு. நான் எக்ஸாம் முடியக்குள்ள ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் ஸ்டேட்டஸ்லயும் குரூப்லயும் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுல குரூப்ல இருந்தவங்க ஒருத்தடி பார்த்திப்பீங்க. ஓகே, மேல பாடத்துக்குள்ளுக்கு போகும். அப்ப இந்த கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று எடுக்கிறேன். இப்ப 2025ல இல்லாட்டி நீங்க எக்ஸாம் எழுத போறது 2026ல இல்லாட்டி 2027ல தானே. உங்களோட எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னால உங்களோட ஸ்கூல்ல நடந்திருக்கும் இது உண்மையான விஷயம். நிறைய ஸ்கூல்ல நடந்திருக்கும். அது மாதிரி எங்கள்ட ஸ்கூல்ல நடந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். எங்களோட ஸ்கூல்ல நடந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். அந்த எக்ஸாம்பிளை வச்சு இந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சரை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். ஏனென்றா இந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர் உங்களுக்கு பின்னால தேவைப்படும் என்றதுனால தான் இந்த எக்ஸாம்பிள் இந்த இடத்த சொல்லிட்டு போறேன். அது ஃபர்ஸ்ட் கிளியராக இருக்கும். ஏன்னா இது பாடத்தோட ரிலேட்டிவ் ஆனது ஒன்றல்ல, பின்னால தேவைப்படும். அதனால நான் முன்னுக்கே சொல்லி வச்சுட்டு போறேன். அப்ப நீங்க டியூட்டை பிரிண்ட் எடுத்தீங்கன்னா டியூட்ல மார்க் பண்ணிக்கோங்க. டியூட்டை பிரிண்ட் எடுக்க கிடைக்கலன்னு சொன்னா அட்லீஸ்ட் ஆக குறைஞ்சது ஒரு கொப்பிலியாச்சும் எக்ஸாம்பிள மார்க் பண்ணிக்கோங்க. அப்ப இது நான் உற்பத்தி முகாமைத்துவம் படிச்சு தரக்குள்ள ஆல்ரெடி சென்னதுதான். அதனால குயிக்கா சொல்லிட்டு போறேன். என்னோட கிளாஸ்ல நாங்க அட்வான்ஸ் லெவல் செய்யக்கொள்ள எங்களுக்கு போட்டியா ஒரு ஸ்கூல் ஒன்று இருந்துச்சு. சாதாரண எங்களோட போட்டியை விட எங்களை விட பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கூல், நேஷனல் ஸ்கூல் ஒன்று இல்ல. அங்க வந்து ஒரு சேர் இருந்தார். அந்த சேரோட மார்க்கெட்டுக்காக வேண்டிதான் பெரிய அளவான க்ரௌட் ஒன்று அங்கே இருந்துச்சு. பங்கெடுத்தா கிட்டத்தட்ட ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வந்து அந்த ஸ்கூல்ல படிப்பாங்க. காமர்ஸுக்கு மட்டும் மொத்தமாக அந்த ஸ்கூல்ல இருக்குது 500 பேர் தான். ஆனா அட்வான்ஸ் லெவல் காமர்ஸ் வரக்குள்ள ஒரு வகுப்புல 200 பேர் இருக்கும். ஏன்னா அந்த சார் அவ்வளவு ட்ரெண்டிங் ஆக இருந்தார் அந்த டைம்ல. சரி, இப்ப நல்லாவே ஒரு அந்த ட்ரெண்டிங் ஆக இருந்தார். ஆனா எங்களோட ஸ்கூல் எடுத்தா உண்மையா சொல்ல போனா ஒரு 30 பேர் தான் காமர்ஸுக்கு இருந்தோம். ஆனா அவங்களோட ஸ்கூல்ல நல்ல ஒரு க்ரௌட் இருந்துச்சு.
அப்ப அந்த ஸ்கூல்ல தான் இந்த சிச்சுவேஷன்ஸ் நடக்குது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் யூனிட் கிளாஸ் போனது அந்த ஸ்கூல்ல தான். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு வேற ஸ்கூலுக்கு வந்துட்டேன். அப்ப அந்த ஸ்கூல்ல நடந்த ஒரு சினாரியோ தான் இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல எடுக்க போறேன். சரி, இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல எடுக்க போறது அந்த ஸ்கூல்ல நடந்த ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இதுக்கு முதல் நடந்த யூனிட்ஸ்டையும் ரெக்கார்டிங் எடுக்கையிலும் நீங்க ஒரு யூனிட்ஸுக்கு 500 பே பண்ணீங்கன்னு சொன்னா இதுக்கு முடந்த நடந்த எல்லா யூனிட்ஸ் ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு எடுக்க இயலும். சரி, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்க 500 பே பண்ணீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்ட சம்பூர்ணமான ரெக்கார்டிங் உங்களுக்கு எடுக்க இயலும். ரெக்கார்டிங் எடுக்க இயலுமான்னு கேட்டவங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, அப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு வரேன். அந்த எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னா ரெண்டு புள்ளைய பத்தியான ஒரு எக்ஸாம்பிள் தான். ரெண்டு புள்ளைய பத்தியான ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்ப எங்க கரண்ட் போச்சு, அதனால தான் இருட்டாயிருக்கும். அப்ப ரெண்டு புள்ளைய பத்தி ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அதுல வந்து அட்வான்ஸ் லெவல் என்று சொல்லக்குள்ள அந்த இடத்துல கொமர்ஸ் ஸ்ட்ரீமுக்கு நல்ல ஒரு மார்க்கெட் இருந்துச்சு அந்த ஸ்கூல்ல. எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்ல இருந்தே விலங்கெடுங்க, ஈஸியா ஆயிக்கும். நல்ல ஒரு மார்க்கெட், நல்ல ஒரு தெனை ஒன்று இருந்துச்சு. பலாங்கோட்டைன்னு சொன்னா அந்த ஸ்கூல் தான் அப்படிதான் இருந்துச்சு ஆரம்பத்துல. அதுக்கு ஓல் ஸ்லோன் லீக்ல நிறைய புள்ளைகள் வருவாங்க. ரத்னபுரியிலிருந்து வருவாங்க, எஹலியகுடியிலிருந்து வருவாங்க, சம்டைம் யாழ்ப்பாணத்துல இருந்து வருவாங்க. அவ்வளவு ட்ரெண்டிங்கான பேசப்பட்ட ஒரு ஸ்கூலாக அந்த ஸ்கூல் இருந்துச்சு. அந்த ஸ்கூல்ஸ் இன்னொரு பிரச்சனையால பெரிய பெரிய அளவுக்கு ரீச் இல்ல முந்தியமாய். ஆனா ஆரம்பத்துல அப்படி ஒரு ரீச் இருந்துச்சு. நாங்க அட்வான்ஸ் லெவல் செய்யற டைம்ல ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல்ல இப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல்ல ரெண்டு ஸ்டூடெண்ட் வாராங்க. ஒரு ஸ்டூடெண்ட் எங்கன்னா ரத்னபுரியில அந்த பொடியண்ட ரிசல்ட்ஸ் ஓ லெவல்ல ஒரு A. ஒரே ஒரு A சயின்ஸ்ல மட்டும். மத்தது வந்து நான் நினைச்சு வைக்க 5B 2C ஒரு S. சரியா, 6 பாடம் தானே? ஓகே, 9 பாடம். சரி, ஒரு A 5B 2C ஒரு S. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 9 பாடம் பாஸ் அந்த பொடி. இது உண்மையான ரிசல்ட்ஸ், உண்மையா நடந்த சம்பவம். இது எக்ஸாம்பிளுக்கு எடுத்த பொய் சம்பவம் அல்ல, பிராக்டிக்கல்ல உண்மையா நடந்த சம்பவம். இன்னொரு புள்ள வாராங்க 9E ஓ லெவல்ல 9E. அந்த புள்ள வந்து எஹலியகுடையில இருந்து வந்து இந்த ஸ்கூல்ல போயிட்டு ஜாயின் ஆகுறாங்க 9A. ஓகே, அப்ப கொஞ்ச காலம் அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அந்த சேர் வந்து சரி ஸ்ட்ரிக். சரியா, ஏதாச்சும் தப்பு செஞ்சா முழு 200 புள்ளையிட முன்னுக்கும் இல்லாட்டி முழு ஸ்கூல்ல முன்னுக்கும் கூப்பிட்டு கன்னத்துல அடிச்சுதான் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிப்பாங்க. யாராச்சும் ஒருத்தன் தப்புல மாட்டினா கொஸ்டின்ஸ் கேட்கறதே அடிச்சதுக்கு பின்னாலதான். அப்ப கேர்ள்ஸ்ன்றதுனால மிச்சம் பேர் ஒரு பயம், பேசுறது பயம், டவுட் ஒன்று கேட்க சரி போகிறது பயம். அதனால கிளாஸ்ல இருக்கிற விஷயங்கள் அப்படியே பொம்மை வாங்கி கேட்டுட்டு போவாங்க. ஏன்னா அவ்வளவுக்கு பயம் பிளஸ் இருக்கு. அதனால அந்த கேர்ள் என்ன செய்யறான்னு சொன்னா 9A எடுத்த கேர்ள் அந்த ஸ்கூல்ல இருந்து ரிமூவ் ஆகி ரிமூவ் ஆகி ரோயல் காலேஜுக்கு போறாங்க. பாய் ஒன்றும் போனாங்க, கேர்ள் ஒன்றும் போனாங்க. இதே சிச்சுவேஷன்ஸ் தான் ரெண்டு பேத்துக்கும் நடந்துச்சு. ரோயல் காலேஜுக்கு போனாங்க. ஒருத்தர் ரோயல் காலேஜ், இன்னொருத்தர் வந்து DS சேனாநாயக காலேஜுக்கு போனாங்க. ரெண்டு ஸ்கூலும் எவ்வளவு வேர்த்துன்னு உங்களுக்கு தெரியும். DS சேனாநாயக்க அதே மாதிரி ரோயல் நடிக்க எவ்வளவு பேர் போன ஸ்கூல்னு தெரியும். அதுல DS சேனாநாயக்கில போன ஸ்கூல் படியும் வந்து அட்வான்ஸ் லெவல் செய்ய கிடைக்கல. அட்வான்ஸ் லெவல் செய்யறதுக்கு முன்னாலே டெங்கு வந்து எங்களோட நெருங்கிய நண்பர் தான். டெங்கு வந்து திடீரென்று 2-3 நாள் தான் சோமிலாமி இருந்தார், அப்படியே இறந்து போனாரு. மற்றபடி ரோயல் காலேஜுக்கு போன பொடியில வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாரு, அட்வான்ஸ் லெவல கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அப்ப இந்த பொடியன் அட்வான்ஸ் லெவல கம்ப்ளீட் பண்ணி ஃபைனலா வந்த ரிசல்ட்ஸை கேட்டா ஜஸ்ட் 3B, ஜஸ்ட் 3B தான் வந்துச்சு. ஜெட் ஸ்கோரை பார்த்தா 0.6. என்ன, ஜெட் ஸ்கோரை பார்த்தா 0.6. சேம் டைம் இந்த 1A எடுத்த பொடியன் இதே கம்பெனியில இதே ஸ்கூல்ல கண்டினியூஸா ஏச்சி கேட்டு அடி வாங்கி உத வாங்கி உப்பரிம சாட்டர் திண்டு கட்ட திண்டு ரத்னபுரம் டெய்லி பஸ்ல இருந்து வந்து போர்டிங் ஒன்று இல்லாம ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு படிச்சு A லெவல் செய்யறாரு. செஞ்சு ரிசல்ட்ஸ் ஒன்று எடுக்கிறாரு. எடுத்து அவரோட ரிசல்ட்ஸ் 3A. ஜெட் ஸ்கோர் வந்து 2.0 கிட்ட 2.0 கிட்ட அவரோட ஜெட் ஸ்கோர். அப்ப இதுதான் நடந்த ஒரு ப்ரொடக்ஷன். இதுதான் அந்த ஸ்கூல்ல நடந்த 2 ப்ரொடக்ஷன். அப்ப நீங்க இதை வச்சு செல்லுங்க, அட்வான்ஸ் லெவல் என்று சொல்றது ஒரு ப்ரொடக்ஷன் தானே. ஓ லெவல் படிச்ச மாணவர்களை உள்ளீடுகளாக போட்டு அவங்களுக்கு தேவையான கிளாஸஸ், செமினார், பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு நல்லா அவங்கள ப்ரொடக்ஷன் பண்ணி வறுத்தெடுத்து அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம்ல சிட் பண்ண வச்சு ஃபைனலா ஒரு ரிசல்ட்ஸ் வரக்கொல வெளியீடாக அந்த புள்ள திறமை பெற்ற வெளியீடு அட்வான்ஸ் லெவல் ரிசல்ட்ஸ் வரக்கொல ஒண்டோ ஒரு யூனிவர்சிட்டிக்கு தகுதியான ஒரு வெளியீடாக அந்த புள்ள வெளியே வரும். இப்படி இல்லாட்டி அதே ஸ்கூல்ல இருந்து யூனிவர்சிட்டி தகுதி பெறாத சாதாரண ரிசல்ட்ஸ் எடுத்த ஒரு புள்ளையாக வெளியீடாக வரையிலும். இது 2 வெளியீடாக ஒரு கம்பெனியிலிருந்து வரையிலும். உதாரணமா நல்ல ஒரு வெளியீடும் வரையிலும், அழுக்கான ஒரு வெளியீடும் வரையிலும். அதே மாதிரி அட்வான்ஸ் லெவல் ப்ரொசீஜர்ல ஒவ்வொரு ஸ்கூல்லயும் இந்த மாதிரி 2 வெளியீடு வரையிலும். அந்த வெளியீட வாரத்துக்கு நாங்க உள்ளீடுகள் இங்க பயன்படுத்திக்கிறோம். அந்த உள்ளீடுகள் எங்கிருந்து வந்துச்சு?
ஏதாச்சும் ஒரு ஸ்கூல்ல ஓலோல் முடிச்ச புள்ளைகள் தான் நீங்க உள்ளீடாக பயன்படுத்துறோம். அப்ப அந்த படி எங்களுக்கு இந்த ரெண்டு உள்ளீடு இந்த எக்ஸாம்பிள் இல்ல. முதலாவது ஒரே எடுத்த ஒரு பொடியனும் ஒரு உள்ளீடு தான் அட்வான்ஸ் லெவல் ப்ரொசீஜருக்கு. 9 எடுத்த அந்த கேர்ளும் ஒரு உள்ளீடு தான் அந்த எதுக்கே அந்த ப்ரொடக்ஷன் ப்ரொசஸுக்கு. அப்ப நீங்க இதை வச்சு சொல்லுங்க, இந்த ஸ்கூல்ல யாரு ஆக குவாலிட்டியான ஒரு உள்ளீடு? 9 எடுத்த ஒரு பொடியன் குவாலிட்டியான உள்ளீடா, 9 எடுத்த ஒரு கேர்ள் குவாலிட்டியான உள்ளீடா, இல்லாட்டி 1 எடுத்த அந்த பொடியன் குவாலிட்டியான உள்ளீடா? யாரு ஹை ஹை ரேட்டடான ஹை குவாலிட்டியான உள்ளீடு யாரு இதுல? ரெண்டுல பேரும் யாருன்னு ஹை குவாலிட்டியான உள்ளீடு? உங்களோட ஐடியா படி, உங்களோட திங்கிங் படி சொல்றேன்டா. 9 எடுத்த பொடியன் டெஃபினிட்டிவா 9 எந்த சந்தேகம் இல்ல. 9 எடுத்த பொடியன் ஷுவரா ஹை குவாலிட்டியான உள்ளீடே. அவன் 9 பாடத்துல நாலேஜ் மீப்பான். ஆக குறைஞ்சது பாடமாகி தான் பாஸ் ஆயிருந்தாலும் பாடமாக்குற அளவுக்கு கூட திறமை. இப்ப 9 இவன் பொடியும் ஒரே ஒரு இப்ப 9 எடுத்த பொடியும் டெஃபினிட்லியாவே தரமான உள்ளீடு. அப்ப இவங்க பேச்சஸ் பண்ண கொள்ள, அந்த ஸ்கூல்ல பேச்சஸ் பண்ண கொள்ள 9 எடுத்த புள்ளைய எடுங்கோ, 1 எடுத்த புள்ளைய எடுக்க வானம் என்று சொல்லி ரிஜெக்ட் பண்ணி பேச்சஸ் பண்ண இயல. சாமான் வாங்கல அப்படி வாங்க இயல. வாங்குற சாமான் எப்படி இருக்குதோ அதை பொருந்தி கொண்டு அதை வச்சு ப்ரொடக்ஷன் செய்ய ஸ்டார்ட் பண்ண ஓடும். என்னோட ஸ்கூல் பிள்ளை ரிஜெக்ட் பண்ணல தானே. ஓ லெவல் பாஸ் எடுத்தானா அந்த புள்ள எந்த ரிசல்ட் இருந்தாலும் கட்டாயம் எடுத்துதான் ஆகணும் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லாம ஹை ரேட்டடான ஸ்கூலாக இருந்தா சம்டைம் 4A 3 ஒரு கண்டிஷன் வைப்பாங்க. அப்படி இல்லாம நார்மல் ஸ்கூல் சொன்னா நேஷனல் ஸ்கூல் ஒன்று இல்லாததுனால கண்டிஷன் இல்லாம இவங்க ரெண்டு பேர்த்தையும் எடுத்தாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கப்பட்ட செய்முறை எடுத்தா, இந்த 1 எடுத்த பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட செய்முறை எடுத்தா ஹை ஸ்ட்ரக்சர்டான செய்முறை, அதாவது சரியாக முறைப்படுத்தப்பட்ட ஒரு செய்முறை தான் 2 வருஷத்துக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. உப்பரிம கட்ட எவ்வளவு படிச்சு கொடுக்கலுமோ அவ்வளவு படிச்சு கொடுத்து, எவ்வளவு நைட் கிளாஸ் செய்யலுமோ அவ்வளவு நைட் கிளாஸ் செஞ்சு உப்பரிம கட்டையோட கொடுத்துதான் அந்த புள்ளைய குட போட வச்சாங்க. ஆனா ரோயல் ஸ்கூலுக்கு போன புள்ள, அந்த புள்ள ரோயல் காலேஜ் தான், பேர் ரோயல் தான். ஆனா அந்த புள்ளைக்கு இண்டிவிஜுவலா தனித்தனியா அந்த பிராக்டிஸ் கொடுக்கப்படல. ஏன்னா ரோயல் மாதிரி பெரிய ஸ்கூல் எடுத்தா நிறைய க்ரௌட் ஒன்று வரும். அதனால ஒவ்வொரு புள்ள செப்பரேட்டா பார்த்து 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 செஞ்சு கொடுக்கறது கஷ்டம். அவங்க செல்ஃபா படிச்சோணும். நீங்க அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போய்த்தா விளங்கும் அட்வான்ஸ் லெவல்னா என்னன்னு சொல்லி. இப்படி ஒவ்வொரு புள்ளையாட்டியா டவுட் கேட்கறல்ல, ஒவ்வொரு புள்ளையா கூப்பிட்டு பேசுறல்ல, நீங்களாவே பேய்த்து நீங்களாவே தேடி நீங்களாவே படிச்சு நீங்களாவே பாஸ் ஆகணும். அதுதான் ரோயல் அந்த காலேஜ். அதுதான் அவங்களோட குவாலிட்டி அதுதான். சோ அதனால அந்த புள்ளைக்கு சரியான ஒரு ப்ரொசஸ் புலல்ல. 100% பெர்ஃபெக்டான ஒரு ப்ரொசஸ் புலல்ல. ஜஸ்ட் ஏதோ படிச்சோம், ஏதோ விளங்கினோம், ஏதோ செஞ்சோம் மட்டும்தான் ப்ரொசஸ் புழுந்துச்சு. அதனால சரியான ஒரு ப்ரொசீஜர் இல்லாததுனால அந்த புள்ளட ரிசல்ட்ஸ் எதுவா மாறிச்சு? ஜஸ்ட் 3B மாறிச்சு. அப்படி 3B மாறதுக்கு ரீசன் ஓ லெவல் கொஞ்சம் தரமாக இருந்ததுனால, அந்த கெப்பாசிட்டிக்கும் தானே, அதை படிக்கிற மைண்டிக்கும் தானே. அதனாலதான் 3B வந்துச்சு. இதே 3S 3C எடுத்து இந்த அந்த ஸ்கூல்ல போயிட்டு இருந்தா அந்த ஸ்கூலை குறை சொல்றதுக்கு இல்ல, அந்த ப்ரொசஸுக்காக வேண்டி விளங்கப்படுத்துறேன். 3C 3S எடுத்த ஒரு புள்ளியா இருந்தா 3B எடுக்கிற கெப்பாசிட்டிக்கும் வந்திக்க மாட்டான். ஏனென்றா அவங்க கொடுத்த ப்ரொசீஜர் அப்படி. அப்ப ஒரு பொருள் தரமில்லாத ஒரு உள்ளீடாக இருக்கையிலும் அது ப்ராப்ளம் இல்ல, அது நிறுவனத்துல பிரச்சனையே இல்ல. கொடுக்கிற செய்முறை 100% தரமாக இருந்தா டெபினிட்லியா நீங்க யார்கிட்ட போய் கேட்டு பாருங்க, கம்பெனி எந்த கம்பெனி ப்ரொடக்ஷன் கம்பெனி கேட்டு பாருங்க, வெளியீடு 100% தரமாக வரும். வேற ஆப்ஷனே இல்ல. அப்ப சம்டைம் இந்த உள்ளீடுன்னு சொல்லக்கூடிய விஷயம் பெரிய அளவுக்கு எங்களோட வெளியீட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தாட்டியும், உள்ளீட்டினுடைய குவாலிட்டி தாக்கத்தை ஏற்படுத்தாட்டியும், வெளியீட்டினுடைய குவாலிட்டியில மெயினான காரணத்தான் செய்முறை. இதனால்தான் கம்பெனிகள் ட்ரை பண்றது செய்முறையில குவாலிட்டியை கூட்டுறதுக்கு. ஆனா தரத்தை கூட்டுறதுக்கு செய்முறையில கைய வைக்கலும். ஆனா வெளியீட்டினுடைய அளவு கூட்டணும்டா கட்டாயம் உள்ளீட்டுல தான் கை வைக்கணும். 100 புள்ளைய 3 எடுக்க வச்சோம்டா குறைஞ்சது 600 புள்ளைய சார் இன்டேக் பண்ணணும் ஸ்கூலுக்கு. அப்பதான் 100 புள்ளைய குவாலிஃபை பண்ண வச்சேலும். 50 புள்ளைய மட்டும் அட்வான்ஸ் லெவலுக்கு இன்டேக் பண்ணிட்டு 100 புள்ளைய குவாலிஃபை பண்ண வைக்கல. உள்ளீடு அளவு குறையும். அப்ப வெளியீட்டினுடைய அளவு கூட்டணும்டா உள்ளீட்டினுடைய அளவு கை வச்சேலும். ஆனா வெளியீட்டினுடைய குவாலிட்டியை கூட்டணும்டா கட்டாயம் உள்ளீடையும் விட செய்முறையில தான் அதிகம் தாக்கம் செலுத்தணும். இந்த ரெண்டு மெயின் பாயிண்ட்டும் கோல்டன் கோல்ட் பாயிண்ட் இந்த உற்பத்தி கோட்பாடு பொறுத்த வரைக்கும். மெயினா ரெண்டு மெயின் பாயிண்ட் உண்டு. வெளியீட்டினுடைய குவாலிட்டியை கூட்டணும்டா எங்களுக்கு கை வச்சிடறதுக்கு ஆக சிறந்த இடம் செய்முறை. என்ற உள்ளீடு அப்செட் ஆனு சொல்லி நீங்க பயப்படவான. இதே மாதிரி உங்களோட லைஃப் மீந்திக்கும். நீங்க ஜஸ்ட் 3C 3S எடுத்து பாஸ் ஆகி வந்து புள்ளியா ஐக்கியலும் 9 எடுத்தவன் உங்களோட முன்னுக்கு ஈக்கலும் அவனெல்லாம் கேஸே இல்ல. நீங்க உங்களோட ப்ரொசஸ் அவங்களோட வேலையை நீங்க சரியா செஞ்சீங்கடா அவனையும் விட கூட ரிசல்ட்ஸ் எடுக்கிறது 100% வாரண்டி. அப்படி இல்ல, அப்படி இல்ல உங்களுக்கு 9 எடுத்து நீங்க 9 எடுத்து இல்ல. ஆனா
அந்த புல நைனே எடுத்திக்கிறாங்க, அவங்களோட குவாலிட்டி அவங்களுக்கு சரியான முள்ள ஃபவுண்டேஷன் புலாட்டி அவங்களுக்கு அதையும் விட நல்ல இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸும் டீகி. நைனையும் எடுத்து நல்ல ஒரு ப்ரொசீஜரும் விழுந்தா அவன் தான் ஐலாண்ட்ல நல்ல ரேங்க் அடிக்கிறான். ஐலாண்ட்ல டொப்புக்குள்ள வாரவன், ஐலாண்ட்ல 100க்குள்ள வாரவன்லாம் ஓ லெவல்ல 3C 3S எடுத்து வந்தவன் அல்ல. நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து 8A 9A எடுத்து வந்தவன் தான். நீங்க பாருங்க பேட்டி காணக்குள்ள பேசுவாங்க, நான் உலகில் 9 என்று கெம்மையில சொல்லுவான். அவனுக்கு உள்ளீடும் தரம் செய்முறையும் தரம், அதனால வெளியீடு பட்ட குவாலிட்டியா வரும். வெளியீட்டுடைய குவாலிட்டியில நீங்க பார்க்கணும்டா செய்முறையில கை வச்சோணும், வெளியீட்டு அளவை கூட்டணும்டா உள்ளீட்டுல கை வச்சோணும். இந்த ரெண்டு கோல்டன் பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட் உங்களோட அடுத்த பாடத்துக்கு, இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சிக்கு. இதே கிளியரான சொல்லுங்க, ரெண்டு பாடத்துல இந்த கோல்டன் பாயிண்ட் ரெண்டும் கிளியரா? யாருக்காச்சும் டவுட் இருக்குதா? இந்த ரெண்டு கோல்டன் பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ரெண்டு. ஓகே, ஏண்ட ஓ லெவல் ரிசல்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்கிறீங்க. ஏண்ட ஓ லெவல் ரிசல்ட்ஸ் வந்து 8A 1B, இங்கிலீஷ்ல பி. 8A 1Bன்னு செல்லத்துக்கு ரீசன், நான் ஃபர்ஸ்ட்டுக்கு அட்வான்ஸ் ஓ லெவல் செஞ்சது 2019. அந்த டைம்ல என்ன ரிசல்ட்ஸ் வந்து 7A 1B 1C, 7A 1B 1C. பி வந்து சயின்ஸ்ல, சி வந்து இங்கிலீஷ்ல. நான் திருப்பி பாடத்தை செஞ்சேன், இங்கிலீஷையும் கொமர்ஸ் செஞ்சேன். 2000 நான் கொமர்ஸ் செஞ்சேன். ஸோ கொமர்ஸ் செஞ்ச நேரம் வந்து கொமர்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு ஏஆ வந்துச்சு. செகண்ட் டைம் நான் ஓ லெவல் கொமர்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக வேண்டி ஓ லெவல் கொமர்ஸ் நான் எக்ஸாம் செஞ்சேன். ஸோ அந்த பாடத்திலேயே அதனால 8A 1Bன்னு தான் சொல்றேன். ஓகே, கிளியர் தானே அந்த கோல்டன் பாயிண்ட் ரெண்டும்? சார் ஓகே, ரிப்பீட் இப்ப பண்ணுங்க வருவோம் எங்களோட மொத்த பாடத்தையும். விலங்கல் அனஸ் என்ன சொன்னீங்க? ரிப்பீட் எல்லாம் பண்ணுங்க. எதை விளங்கப்படுத்தும் ரிப்பீட்? கோல்டன் பாயிண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. முதலாவது பாயிண்ட், வெளியீட்டுடைய தரத்தை அதிகரிக்கணும் சொன்னா கட்டாயம் நாங்க செய்முறையை உள்ளீட்டையும் விட அதிகம் கூட கவனம் செலுத்தணும் செய்முறைய, உள்ளீட்டையும் விட அதிகம் கூட கவனம் செலுத்தணும் செய்முறைய. ரெண்டாவது மெயினான கோல்டன் பாயிண்ட் என்னன்னு சொன்னா, வெளியீட்டினுடைய அளவை நாங்க அதிகரிக்கணும் வேண்டாம், இல்லாட்டி வெளியீட்டினுடைய அளவுல நாங்க கூட ட்ரை பண்ணணும் வேண்டாம், வெளியீட்டுடைய அளவை மாத்தணும் வேண்டாம், நாங்க செய்முறையை விட கூட கன்சிடர் பண்ணணும் உள்ளீட்டை. மெயினா அப்ப உள்ளீடு, செயன்முறை, வெளியீடு தான் உற்பத்தி ப்ராசஸ். இதுல வெளியீட்டு அளவை மாத்தணும் வேண்டாம், கட்டாயம் உள்ளீட்டுல அளவுல கை வச்சோணும். வெளியீட்டுடைய குவாலிட்டியை மாத்தணும் வேண்டாம், கட்டாயம் உள்ளீட்டை விட செய்முறையில கூட தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப இதுதான் மெயினான ரெண்டு கோல்டன் பாயிண்ட். ஓகே தான்? அப்ப இப்ப நாங்க ஃபைனல் எக்ஸாம்பிளுக்கு வர, இந்த எக்ஸாம்பிள் வச்சுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரி, இது வந்து உண்மையான எக்ஸாம்பிள் அல்ல, ஜஸ்ட் ஒரு தகவலுக்காக வேண்டி ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ண ஒரு எக்ஸாம்பிள். இது பிராக்டிக்கல் நடந்த ஒரு எக்ஸாம்பிள் அல்ல, உங்களோட பாடத்தை விளங்கப்படுத்துறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கிறேன். இதுல வந்து ரெண்டு பொடிய மாற எக்ஸாம்பிள் கெடுங்க. நீங்க கேர்ள்ஸ் சொன்னா நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டையும் நினைவு வச்சுக்கோங்க. சரி, எக்ஸாம்பிள் ரெண்டையும் நினைவு வச்சுக்கோங்க. முதலாவது ஏ, ரெண்டாவது ஆல் பி. சரி, ரெண்டு எக்ஸாம்பிளையும் கட்டாயம் ரெண்டு பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு யாரு ஞாபகம் வரும் அந்த ரெண்டு பேரும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ள ஏலும். ஓகே, ரெண்டு கோல்டன் பாயிண்ட் திருப்பி ரிப்பீட் பண்ண சொல்லிக்கிறீங்க, நான் திருப்பி சொல்றேன். முதலாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னா எழுதிக்கோங்க. முதலாவது பாயிண்ட், வெளியீட்டினுடைய அளவு அதிகரிக்க வேண்டுமானால், வெளியீட்டினுடைய அளவு அதிகரிக்க வேண்டுமானால் நாங்க அதிகம் கவனம் செலுத்தணும், அதிகம் கவனம் செலுத்தணும் செயன்முறையை விட, செயன்முறையை விட உள்ளீட்டிட அளவுகள்ல தான். அதாவது உள்ளீட்டு அளவு மாறினாத்தான் வெளியீட்டினுடைய அளவு கூடியா மாறும் என்று சொல்ல வாரேன். ரெண்டாவது ரெண்டாவது கோல்டன் பாயிண்ட்,
வெளியீட்டினுடைய தரத்தை மாற்ற வேண்டி தேவைப்பட்டா, அல்லது நீங்க போடுங்க அதிகரிக்க வேணும்னு போட்டாலும் ஓகே, வெளியீட்டினுடைய தரத்தை அதிகரிக்கணும் சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வந்தா, அந்த டைம்ல உள்ளீடுகளை போக்கஸ் பண்றதை விட கூட நீங்க செயல்முறையை போக்கஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னா வெளியீட்டினுடைய தரத்தை கூட்டிடும். அதுக்கு தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்னு சொன்னேன். அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம்பிள் உண்டு. உள்ளீடு வந்து தரம் இல்லை, ஆனா வெளியீட்டு செயல்முறையில் நாங்க ஹை குவாலிட்டியா செய்வோம் வேண்டாம், தனித்தனியா இண்டிவிஜுவலா பார்த்து என்னென்ன செய்யணுமோ அத்தனை விஷயத்த செய்வோம் வேண்டாம், 9A போ 3A போயிடும். நீங்களும் அதே சிச்சுவேஷன்ல இருக்கீங்க, 3C 3Sல இருக்கீங்க, அட்வான்ஸ் ஓ லெவல்ல. அந்த உங்களையே சரியா மெயின்டைன் பண்ணி ஒரு டீச்சர் உங்களையே தனியா பிடிச்சி உங்களுக்கான வழிகாட்டல தனியா உங்களுக்கு தந்தேன்னு சொன்னா நீங்களும் 3A எடுக்கிறதுக்கு குவாலிஃபைடான ஒரு பேசன் தான். அப்ப இங்க வந்து உள்ளீடு வந்து தரம் முக்கியம் இல்ல, நாங்க செயல்முறை கொடுக்கிற அந்த மெயின் இதுல வந்து நாங்க செயல்முறையில குவாலிட்டியை கூட்டணும்னா வெளியீடு குவாலிட்டி கூடும். ஓகே, அதான் 2 கோல்டன் பாயிண்ட். அப்ப நான் எங்களோட மெயின் எக்ஸாம்பிளுக்கு வரது, எக்ஸாம்பிள் வச்சு எங்களோட பாடங்களை ஃபுல்லா ரன் பண்ண போறது. ஒன்று உங்களுக்கு 2 பர்சனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றோ சம்டைம் உங்களோட கூட்டாளியா இருக்கேலும் இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்டா இருக்கேலும் யாராகவும் இருக்கேலும். சார் ப்ளீஸ் 1 செகண்ட். ஓகே சரியா, நான் லாஸ்டா சொல்றேன் மருவா. அப்ப மருவா 2 டிப்ஸ்ல சொல்லிக்கிறீங்க கோல்டன் பாயிண்ட் 2. முதலாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னா, வெளியீட்டினுடைய அளவை அதிகரிக்கணும் என்றால் அல்லது வெளியீட்டினுடைய அளவை நீங்க மாற்றம் செய்யணும்டா, சிம்பிளா போடுங்க அதிகரிக்கணும்டான்னு சொல்லி, அதிகரிக்கணும்டா நீங்க செயல்முறையை மாத்துறதை விட உள்ளீடுகளை மாத்துறது தான் இம்பார்ட்டன்ட். உள்ளீடுகளை மாத்தினா வெளியீட்டினுடைய அளவு மாறும். இந்த பாயிண்ட் ஹைலைட் ஆன பாயிண்ட், ஏன்னா பின்னால தேவைப்படும் உற்பத்தி கோட்பாடுல. 2வது கோல்டன் பாயிண்ட், வெளியீட்டினுடைய குவாலிட்டியை மாற்றணும்டா, குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்டா, குவாலிட்டியில சேஞ்ச் பண்ணணும்டா நீங்க கைய வச்ச வேண்டிய இடம் உள்ளீட்டையும் விட கூட கன்சிடர் பண்ணணுமே செயல்முறைய. உள்ளீடு செயல்முறை வெளியீடு தானே, 3 ப்ராசஸ் தானே. இல்ல வெளியீட்டுல குவாலிட்டியை கூட்டணும்டா உள்ளீடை பார்க்காம, உள்ளீடு எப்படி இருந்தாலும் ஓகே, நாங்க கொடுக்கிற செய்முறையை சரியா கொடுத்தோம்டா வரக்கூடிய ப்ராடக்ட் நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டா வரும். அதுதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தந்தேன். ஓ லெவல்ல 1A எடுத்த புள்ள குவாலிட்டி குறவு, ஓ லெவல்ல 9A எடுத்த புள்ள குவாலிட்டி கூட. ஆனா 1A எடுத்த புள்ளைக்கு ஹை பவர்டான செயல்முறை ஒன்று கொடுத்தா டெபினெட்லியா நல்ல யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணக்கூடிய பொடியனாக மாறும். 9A எடுத்த புள்ள குவாலிட்டி கூட, செயல்முறையை அப்செட் ஆக்கிட்டோம்டா யூனிவர்சிட்டி என்டர் ஆகுறது கூட கேள்விக்குறியாக மாறும். குவாலிட்டி வெளியீட்டு குவாலிட்டி தங்கிக்குது பூரணமாகவே இல்லாட்டி கூட தங்கிக்குது எங்கட செயல்முறையை வச்சுதான். இந்த விஷயம் கிளியராக இருக்கும். கிளியரா? 3 பேர் கேட்டீங்க, 3 பேருக்கும் பாயிண்ட்ஸ் கிளியரா? ஓகே பாரக்கல்லா, கேடுத்தன எல்லாத்துக்கும். ஓகே, அடுத்த பாடத்துக்கு போறேன். அப்ப 2 எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஒன்று ஏ, அடுத்த பி. அப்ப இங்க ஏபின்னு சொல்லக்குள்ள நீங்க சிம்பிளா விளங்கெடுங்க, உங்களுக்கு யாரு விருப்பமோ அவங்கள விளங்கெடுங்க. சரியா, ஏபின்னு 2 பேர் யாரு விருப்பம்னு சொன்னா உங்களோட ஃப்ரெண்ட் ஆயிருக்கேலும் இல்லாட்டி உங்களுக்கு தேவையான மாதிரி ஓகே சரியா, உங்களுக்கு விருப்பமான மாதிரி விளங்கெடுக்கே. அப்ப இதுல நான் 2 பேரை எடுக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. 2 பேருமே ஏ லெவல் செஞ்சு முடிச்ச 2 பேர். உதாரணமா எங்களை 2025 ஏ லெவல் செஞ்சேன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வரல, எப்படியும் ரிசல்ட்ஸ் வரச்சுக்கு ஏப்ரல் மாசம் ஆகும். மோஸ்ட் ப்ராபபிளியா ஏப்ரல் ஃபெஸ்ட்ல இல்லாட்டி லாஸ்ட்ல தான் அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். அப்படி இல்லாம போனா மார்ச் கடைசியில ரிசல்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ரிசல்ட்ஸ் இப்போ ரிசல்ட்ஸ் வரும்போதே நிறைய பேர் ஜாயின் ஆகிக்கிறாங்க செகண்ட் ஷைக்கு. அப்ப ரிசல்ட்ஸ் வந்த பிறகும் இன்ஷால்லா மோஸ்டான ஆட்கள் ஜாயின் ஆகுவாங்க. எங்கட கிளாஸஸ் ஜாயின் பண்ணி இல்லாதவங்க லாஸ்டா பேப்பர் கிளாஸுக்கு மட்டும் ஜாயின் ஆனவங்க. ஓகே, அப்ப 2025ல எக்ஸாம் செஞ்ச 2 பேர் எடுப்போம். 2 பேரும் நல்ல ஒரு தலை, 2 பேரும் சட்டப்படி பொடியமா. ஒருத்தருடைய பேர் ஏ, இன்னொருத்தருடைய பேர் பி. இந்த ஏ என்று சொல்லக்கூடிய பொடியனை எடுத்தா இவங்கட வாப்பாவை எடுத்தா சொல்லுவேன் எலோன் மஸ்க் தான் இவங்கட வாப்பா. ஏன்னு அப்படி சொல்லறதுக்கு ரீசன் என்று சொன்னா அவ்வளவுக்கு சல்லியில படுக்கையிலும் அந்த அளவுக்கு சல்லி. இவங்க மெத்த ஃபுல்லா செஞ்சிக்கிறது இவங்கட சல்லியாலதான். மெட்ரஸுக்கு தானே படுக்கிறதுக்கு மெட்ரஸ் கூட செஞ்சுக்கிறது தனி சல்லியாலதான். சல்லியை போட்டு மெட்ரஸ் இல்ல, ஃபுல்லா மெட்ரஸுக்கு பதில் சல்லியை போட்டு சல்லியை தான் பெக் பண்ணி மெட்ரஸா யூஸ் பண்றாங்க. அப்படி சல்லி அந்த எலோன் மஸ்க்கு. சரியா, அவங்களோட புள்ளத்தான் ஏ. பி என்று சொல்லக்கூடிய ஆள் சாதாரணமான ஒரு குடும்பம், பெரிய அளவு வருமானம் உண்டு இல்ல. வாப்ப ஒரு விஷயத்த புள்ளைக்கு வாங்கி கொடுக்குறேன்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் கஷ்டப்பட்டு சேமிச்சாதான் ஒரு விஷயத்த புள்ளைக்கு செஞ்சு கொடுக்க இயலும். அப்படிப்பட்ட ஒரு மிடில் கிளாஸ் இல்லாட்டி ஆக லோ கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு புள்ளட
ஒரு வாப்பட புள்ளத்தான் பி என்று சொல்லி விளங்கிடுங்க. ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. சாதாரண எப்பவுமே உங்களோட ஸ்கூல்ல ரெண்டு பேரும் படிக்கிறாங்க. எலோன் மஸ்ட் பிள்ளைல உங்களோட ஸ்கூல்ல வந்து படிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நாங்க எஸ்யூம் பண்ணி எடுப்போம். அப்ப ரெண்டு பேரிடம் அட்வான்ஸ் லெவல் முடிஞ்சடிக்கே ரெண்டு பேரோட வாப்பாக்கும் தெரியும் எங்கட புள்ள ரெண்டு பேரும் ஒரு நாளும் கேம்பஸ் போறதுக்கு செலக்ட் ஆக போறல. எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் கேம்பஸ் வராது. சோ இதுக்கு போற அவங்களோட கேம்பஸ் இல்லைன்னு சொல்லி வாழ்க்கையை அழிச்சோமேலா. ஸோ அதனால ஒரு பிசினஸுக்கான ஒரு வழிகாட்டியோன்னு நாங்க செஞ்சு கொடுப்போமே என்று சொல்லி ஏட வாப்பா எலோன் மஸ்க் முடிவெடுக்கிறாரு. பீட வாப்பா நாங்க எப்பவுமே ஏதாச்சும் ஒரு பேருந்து எப்பவுமே சிம்பிளா சொல்ல போனோம்னு சொன்னா காதர் மஸ்தான் சொல்லி ஒரு பேருந்து எடுப்போம். சும்மா இன்ட்ரெஸ்டிங் சொல்ற மாதிரி வாப்பட பீட பேர் சம்டைம் உங்களோட வாப்பாளோட பேரோ தெரியா. நான் சும்மா ஜோக்குமா எடுக்கிறேன். சரியா, காதர் மஸ்தான் ஒரு பேரி. சரியா, அப்ப இதுக்கு முதல் பார்லிமெண்ட்ல அப்படி பேர்ல ஒருத்தர் இந்த போல காதர் மஸ்தான். சரி சரி, அப்ப ரெண்டு பேரு ஒன்று எலோன் மஸ்க், அடுத்து காதர் மஸ்தான். அந்த காதர் மஸ்தான் சொல்லக்கூடிய அவரும் முடிவெடுக்கிறாரு. எங்கட புள்ளையும் படிச்சு வச்சு இவ்வளவு காலம் பட் கேம்பஸ் செலக்ட் ஆகுறது நொட் ப்ரோபபிள், சாத்தியம் உண்டு இல்ல. சோ அதனால நான் என்ன செய்வேன், எங்கட பிள்ளைக்கும் ஒரு பிசினஸ் ஒன்று ஐடியா ஒன்று கொடுப்போம்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஒரு 6 மாசம் சம்பாரிச்ச ஒரு சல்லிய எவ்வளவு கொடுக்குறாருன்னு சொன்னா 1,00,000 வாப்ப கொண்டு போயிட்டு கொடுக்குறாரு. எவ்வளவு கொடுக்குறாரு? 1,00,000 கொண்டு போயிட்டு வாப்ப கொடுக்குறாரு. 1,00,000 கொண்டு போயிட்டு வாப்ப கொடுக்குறாரு. 1,00,000 கொண்டு போயிட்டு வாப்ப கொடுக்குறாரு. ஓகேயா? யாருக்கு? காதர் மஸ்தான் அவங்களோட பிள்ளைக்கு. எலோன் மஸ்கும் யோசிக்கிறாரு, எங்கட மகனும் பெருசாக படிச்சல்ல, அட்வான்ஸ் லெவல் கொமர்ஸ் செஞ்சேன்னு சொல்லி கூத்து போட்டுட்டு தான் இருந்தான். அதனால பெருசா படிச்சல்ல. சோ என்ன செய்வோம், ஏதாச்சும் ஒரு ஐடியா ஒன்று கொடுப்போம் என்று சொல்லி 1,00,000 கையில கொடுக்குறாரு. பெரிய ஒரு அமௌண்ட்டை கொடுக்கல, 1,00,000 கொடுக்குறாரு. ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஒன்றை செய்யன்னு சொல்லி கொடுக்குறாரு. உங்களுக்கு இப்ப விளங்காது, முடிஞ்ச பிறகு விளங்கும் இந்த கஷ்டம் எப்படின்னு சொல்லி. ஒன்றுமே செய்ய ஐடியா ஒன்று இல்லாம, ஜொப் ஒன்று கூட போக இல்லாம, ஒரு குவாலிபிகேஷன் கூட இல்லாம, ஒரு டிகிரி சர்டிபிகேட் கூட இல்லாம, ஒரு கம்பெனிக்குள்ள அட்டென்ட் பண்ணாம, பிரைவேட் டிகிரி ஒன்று கூட செய்யறதுக்கு சல்லி இல்லாத சிச்சுவேஷன் அட்வான்ஸ் லெவலுக்கு பிறகு வளர்க்கொள்ள விளங்கும் ஏ லெவல் எவ்வளவு இம்பார்ட்டன் சொல்லி. அந்த டைம்ல டைப் பண்ணிருந்தா எந்த ரிசார்ட்ஸ் பெஸ்டான ரிசார்ட்ஸ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன் அப்ப விளங்கும். இப்ப நிறைய பேர் பாருங்க, உங்களுடைய செட்லையும் காட்டுற ஆதாரத்துக்கு நிறைய பேர் பிரைவேட் கம்பெனிஸ் பத்தி கேட்கிறாங்க. பட் சிலவங்களுக்கு பே பண்றதுக்கு வசதி இல்ல, ஆனா கேம்பஸ் முடிச்சோணும், டிகிரி ஒன்று முடிச்சோணும். சிலவங்களுக்கு பே பண்றதுக்கு வசதி இருக்குது, ஆனா என்ன கேம்பஸ் போறேன்னு ஐடியா உண்டு இல்ல. அந்த சிச்சுவேஷன் வராமிக்கும்டா ஏ லெவல்ல நல்ல டைட்டான ஹையான ரிசார்ட்ஸ் ஒன்று போட்டா உங்களே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தேடி வரும். ஓன் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் போடு. அப்ப அதை மாதிரி குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கோங்க. சோ ஓகே, அந்த குவாலிஃபிகேஷன் இவங்க ரெண்டு பேரும் வளர்க்கலன்னு வைப்போம். அப்ப எலோன் மஸ்க் சொல்றாரு, எனக்கு 1,00,000 உண்டு தாரேன், நீ என்ன செய்யணும் சொன்னா, மெயின் ஏரியா தான் ஸ்ரீலங்கால கொழும்பு. சோ கொழும்புல நீ போய்த்து ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் ஒண்ட போடு என்று சொல்லி எலோன் மஸ்க் சொல்றாரு. யாரு? ஏன்னு சொல்லக்கூடிய பிள்ளைக்கு. அப்ப ஏயும் ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஹோட்டல் வந்து டெய்லி ப்ராடக்ட் சேல் ஆகிற ப்ராடக்ட் தானே. ப்ராடக்டா பொதுவா எல்லாருமே ஹோட்டல் சொன்னா தின்ன வருவானு. எலோன் மஸ்க் மகன் போட்டா இன்னும் எப்படியும் க்ரௌட் ஒன்று சேரும். சோ அதனால ஹோட்டல்ன்றது நல்ல ஒரு சாய்ஸ் தான். டெய்லி வருமானம் ஒன்றும் வரும். உதாரணமா கார் சேல் அந்த மாதிரி போட்டா டெய்லி வருமானம் இல்லை, மாசத்துக்கு ஒரு கார் வீழ்படும், பெரிய அமௌண்ட் வரும் தான், ஆனா டெய்லி எங்களுக்கு கைக்கு வராது சல்லி. ஆனால் அந்த மாதிரி விஷயம் ஒன்றுக்கு போறதுக்கு பதிலா எலோன் மஸ்க் சொல்ற மாதிரி வாபஸ் சொல்ற மாதிரி நான் ஒரு ஹோட்டல் ஒன்று கொழும்புல ஸ்டார்ட் பண்ணுவோம் என்று சொல்லி ஐடியா எடுக்கிறார். யாரு? ஏன்னு சொல்லக்கூடிய ஆள். ஏன்னு சொல்லக்கூடிய ஆள் ஐடியா எடுக்கிறாரு. இதுதான் ஏட ஐடியா. பி எடுத்தா பி என்று சொல்லக்கூடிய ஆள் வாப்பா வீடு வாப்பா காதர் மஸ்தான் சொல்றாரு, மகன் இப்படிதான் எனக்கும் கொஞ்சம் ஹோட்டல் வேலை தெரியும். இப்போ உனக்கும் நான் அந்த ஹோட்டல் வேலைகள் அட்வான்ஸ் செய்யக்குள்ள படிச்சு தந்திக்கிறேன். சோ நீ என்ன செய், ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணு. அந்த காதர் மஸ்தான் நீக்குது எங்க ஏரியால பலங்கொடையில. பலங்கொடை வந்து பெரிய கொழும்பு மாதிரி ஹை ரேட்டடான ஏரியா உண்டு அல்ல. சாதாரணமா மொட்ரேட்லி கூட ஒரு ஏரியா உண்டுதான். சரியா, பெரிய கொழும்பு மாதிரி டிமாண்ட் பொஷான டைப் அதிகமான க்ரௌட் இருக்கிற அல்ல. உதாரணமா பலங்கொடை ஃபுல்லாவே எடுத்த ஒரு 6,000 7,000 பேர் தான் நிற்பாங்க. கொழும்புல ஒரே இடத்த 6,000 பேர் இருப்பாங்க, ஆனா பலங்கொடை ஃபுல்லாவே 6,000 பேர் மாதிரி தான் இருப்பாங்க. சோ அதனால பலங்கொடை உள்ளுக்கு நீ எங்கேயும் போகாதே, செலவும் கூடியாகும். சோ பலங்கொடை உள்ளுக்கு ஒரு ஹோட்டல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்லி காதர் மஸ்தான் 1,00,000 பிஎன்னு சொல்லக்கூடிய பிள்ளைக்கு கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் படிச்சது சேம் கிளாஸ், ரெண்டு பேரோட வயசு சேம் ஏஜ், ரெண்டு பேரோட கையில் இருக்கிற கெப்பாசிட்டி சேம் அமௌண்ட், ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ண போற ஃபீல்ட் சேம் ஃபீல்ட். இது கட்டாயம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா, அப்ப இந்த அடிப்படையை வச்சு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறாங்க ரெண்டு பேரும். சட்டப்படியா என்னத்தை செய்யறாங்க? ஹோட்டலை செய்யறாங்க, ஒரு உற்பத்தியை செய்யறாங்க. ஒரு உள்ளீடை வாங்கி அவங்க தேவையான ஒரு வெளியீட்டை மாத்துறாங்க. உற்பத்தி உள்ளீட்டை வெளியீட்டா மாத்துறாங்க, உள்ளீட்டை வெளியீட்டா மாத்துறாங்க. ரொட்டி உதாரணமா இந்த ரெண்டு கடையில சாதாரண ஒரே பண்டங்கள் தான் நீக்கலுமே. ஏட எலோன் மஸ்க் மகண்ட கடையில நிறைய வகையான சோட்டி சீக்குது. பின்னு சொல்லக்கூடிய அந்த காதர் மஸ்தாண்ட மகண்ட கடையில நிறைய வகையான சோட்டி சீக்குது.
இங்கேயும் ரைஸ் ஈக்குது பகல் சாப்பாடு, அங்கேயும் பகல் சாப்பாடு. இங்கே நைட்டு கொத்து, அதே மாதிரி சீஸ் கொத்து, சிக்கன் கொத்து, டொல்பின் கொத்து, எல்லா வகையான கொத்து மீக்கி. சரி, மீன் கொத்து, எல்லா மரக்கறி கொத்து எல்லாம் மீக்கி. அங்கேயும் அதே எல்லா கொத்தும் மீக்குது. எல்லா கூத்தும் 2 கடையில மீக்குதுன்னு வைப்போம். எல்லா சாமானும் 2 கடையில மீக்கு, ஆனா சேம் சாமான். சரியா? அப்ப 2 பேரும் சேர்ந்து வேற வேறையா தான். நான் 2 பேத்துக்கும் தெரியும் எந்தெந்த பிசினஸ் சொல்லி. 2 பேரும் கண்டுபட்டும் இல்லை, பேசிக்கொண்டும் இல்லை. பட் இதுதான் உண்மையான சிச்சுவேஷன்ஸ். அப்ப இந்த சிச்சுவேஷன்ல இந்த 2 பேருக்கு தானே. சோ 2 பேர்லயும் இந்த வகையான பண்டங்களை உற்பத்தி செஞ்சு கொண்டு போறாங்க. அப்ப இவங்க செய்யறது உற்பத்தி தானே. ஒரு உள்ளீட்டை வெளியீட்டா மாத்துறாங்க. மாவு எடுத்து ரொட்டி சுடுறாங்க, மாவு எடுத்து கொத்து சுடுறாங்க, மாவு எடுத்து பராட்டா சுடுறாங்க, மாவு எடுத்து இடியாப்பம் சுடுறாங்க, ஓண்டி விஷயத்தை செய்யறாங்க. சோ 2 பேரோட சிச்சுவேஷன்ஸும் ஒன்றுதான். இப்ப ஏயும் இயங்கி கொண்டு போறாங்க, பியும் இயங்கி கொண்டு போறாங்க. இப்ப ஏ என்று செல்லக்கூடிய ஆளுக்கு வாப்பா ஹை ரேட்டடான சல்லி, அதை கட்டாயம் மறந்துடப்படாது. அப்ப 2 பேரோட சாப்பாடும் எப்பவுமே சட்டப்படி டேஸ்ட் வைப்பான். உதாரணமா நீங்க நீங்க சாமான் படுக்க போக்கல, ஹோட்டல் ஒன்றுக்கு போக்கல 2 விஷயம் தானே பாக்குறேன். ஒன்று வந்து லோ பட்ஜெட்ல ஈக்கணும். பொதுவா கொழும்பு செல்லாம், நீங்க கொழும்புலதான் வாழ்ந்தாலும் பொஷ் டைப் பண்ணாலும் எந்த தான் பொஷ் என்னாலும் நீங்க பாக்குறது லோ பிரைஸ் தான். ஏன்னா பிரைஸை கூட்டி எடுக்கிறதுக்கு யாரும் சும்மா சல்லியை கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. ஒன்று ஆக்கள முன்னுக்கு வேணுமெண்டே காட்டுவான். 5000 ரூபாய் சும்மா கொத்தொன்னு எடுத்து 5000 ரூபாய் கொடுப்பான். ஆனா மனசால அழுவான், அடி அநியாயம் 5000 கொடுத்தேன்னு சொல்லி. எந்த பெரிய பொஷ் ஆயிருந்தாலும் நீங்க லோ பட்ஜெட் தான் பாப்பீங்க. ஏன்னா சல்லிடாரமா சம்பாதிக்கிறவனுக்கு தெரியும். அதனால முதலாவது பாப்பீங்க பிரைஸ் குறைவான்னு பாப்பீங்க. 2வது பாப்பீங்க குவாலிட்டி கூடயா. உதாரணமா சாப்பாடு ஐட்டத்துல குவாலிட்டி பாக்குறது நல்ல சுகாதாரமான டேஸ்டான ப்ராடக்ட்னு பாப்பீங்க. சோ ஏட கம்பெனி எலோன் மஸ்க் மகனும் அதே ரேட்டட்ல ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட ஹை டேஸ்டடா விலை குவாலிட்டியா கொடுக்குறான். பியும் அதே மாதிரி கொடுக்குறான்னு வைப்பான். சோ இவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணது ஜனவரி ஃபெஸ்ட்ல. ஜனவரி 30 பெரிய அளவுக்கு க்ரௌட் ஒன்று வருது. பெரிய அளவுக்கு க்ரௌட், பெரிய அளவுக்கு டிமாண்ட் ஒன்று வருது. சோ இவங்களுக்கு உதாரணமா இவங்களோட கடை எடுத்த இந்த 1 லட்சம் தானே கொடுத்த. அப்ப 1 லட்சம் கடை உள்ளுக்கு இவன் என்ன செஞ்சுக்கிறான்னு சொன்னா, ஒரு டேபிள் ஒன்று போட்டிக்கிறான், நல்லா கலர்ஃபுல்லான லைட் அடிச்சுக்கிறான். கொழும்புன்னு சொன்னா லைட் அடிச்சுக்கும், நல்லா பசுந்தாயிக்கும். நைட்டு கடைன்னு சொன்னா அப்பதான் க்ரௌட் ஒன்று வரும். வெளியில எல்லாம் புட்டுவம் போட்டு சட்டப்படியா செஞ்சு வச்சுக்கிறேன் 1 லட்சத்துக்கு. சாதாரண ஒரு 3 மேசை, ஒரு 10-15 பங்க் ஈந்து கொள்ளத்துக்கு புட்டுவம் மீக்குது. இவனும் அதே மாதிரி தான் செஞ்சுக்கிறான். நைட்டுக்கு லைட் எல்லாம் போட்டு பலம் கூட லைட் போட்டாலும் வேலை ஆக்களில பொதுவாக வாங்குறதுக்கு. ஓகே, ஆசைக்கா வேண்டி கொழும்பாய் நினைச்சுக்கோ, லைட் எல்லாம் போட்டு வட்டைக்கும் புட்டுவம் எல்லாம் வச்சு சோ பண்ணா இது கொண்டிருக்கிறான். பாட்டெல்லாம் போட்டு நல்ல வியாபாரம் மட்டும் செஞ்சு கொண்டிருக்கிறேன். பிஎன் செல்லக்கூடிய போட்டிகள். அப்ப இவங்க 2 பேருடைய கெப்பாசிட்டி இப்படிதான். சாதாரணமா ஏ எடுத்தா ஏ வந்து ஒரு நாளைக்கு 600 சோட்டி சுடுறான் சல்லியை வச்சு. பியும் ஒரு நாளைக்கு மேக்சிமம் அவனோட ஈகக்கூடிய சல்லியை வச்சு சுடையிலும் 600 சோட்டிஸ் தான் சுடையிலும் பண்ணி வைங்க. பேட்டிஸ் ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்து 600 சோட்டிஸ் தான் சுடையிலும் ஏக்கும் பிக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. 600 சோட்டிஸ் தான் சுடையிலும். இப்ப 2 பேரோட குவாலிட்டி ப்ராடக்ட் தானே, குவாலிட்டி ப்ராடக்ட், அதே மாதிரி விலையும் குறும். அப்ப இந்த மாதிரி ஐட்டங்களை சுட்டு கொடுத்தா கல்யாணம் வெடின்கள் வரக்குள்ள பொதுவா இந்த மாதிரி கடைகளுக்கு ஆர்டர் வாரது வாழமே. சரியா? ஏன்னா கொழும்பு ஏரியா பொறுத்த வரைக்கும் நீ கொழும்பு ஏரியால போய் வெட்டிங் பேத்திருக்கீங்களா? சரியா? வெட்டிங்ல வெஸ்டிகே வந்து டீ பார்ட்டி ஒன்று கொடுப்பாங்களே, அதெல்லாம் வந்து நல்ல ஹை ரேட்டடான கடைகள்ல டேஸ்டான கடைகள் ஈக்கக்கூடிய சோட்டிஸ் தான் தருவாங்க. சரியா? அப்ப அந்த மாதிரி கடைகள் எடுத்தா, அப்ப அந்த மாதிரி ஒரு கடையில அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வெட்டிங் ஒன்று வருது, ஆர்டர் ஒன்று வருது எலோன் மஸ்க் மகன்ட கடைக்கு. எப்பவுமே சாதாரண அனுரகுமார திசாநாயக்கட மகன் வெடின் எடுக்க போறாரு. யாரு? ஸ்ரீலங்காட ஜனாதிபதியிட மகன். ஜனாதிபதினு சொன்னா சாதாரண 2-3 பேரை மட்டும் கூப்பிட்டு அப்படி கல்யாணம் செய்யறல்ல. மகன் பாஞ்சி போனாலும் டீசென்டா கல்யாணத்தை முடிக்கிறதா ஜனாதிபதியில வேலை. அப்ப ஜனாதிபதினு சொன்னா ஆக குறைஞ்சது 225 பார்லிமெண்ட் மந்திரியையும் கூப்பிடுவான், அவங்களோட ஃபெமிலியையும் கூப்பிடுவான். பெரிய ஒரு க்ரௌட் வரும். கிட்டத்தட்ட இப்படியும் ஒரு ஆக குறைஞ்சது மினிமம் ஒரு 5000 சரி சனம் கொண்டு வரும். 5000 சனமுக்கு சாதாரணமா ஒரு பெட்டிச ஊத்தனை கொடுத்து போதுமா? ஒரு சின்ன ஒரு பேப்பர் பிளேட்டை போட்டு ஒரு பெட்டிச மட்டும் கொடுத்தா ஜனாதிபதியில அந்த ரெஸ்பெக்ட் ஒண்டிக்குமா, அந்த கெம்மி ஒண்டிக்குமா? கதனா. அப்ப என்ன செய்வான்? ஒரு 10 பெட்டிசையாச்சு சுட்டு வைப்பான், 10 ரோல்ஸையாச்சு வைப்பான், 10 வகையான சோட்டிஸ் ஒவ்வொன்றுலயும் 10-10 சொல்லி வைப்பான். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் 10-10 தின்னுற அளவுக்கு பெரிய அளவுக்கு சட்டி முட்டி எல்லாம் வச்சு கொண்டு வந்து வைப்பான். அப்ப எப்படியும் சாதாரணமா அந்த மாதிரி ஒரு கம்பெனி எடுத்து அந்த மாதிரி ஒரு ஆளோட கல்யாணத்தை எடுத்தா குறைஞ்சது 5000 பேருக்கு சொல்லுவான். ஆனா 60000 சோட்டி சரி உற்பத்தி செய்வான். 60000 சோட்டி சரி பொதுவா அந்த மாதிரி கல்யாணத்துக்கு எடுப்பான். 60000 சோட்டி சரி கல்யாணத்துக்கு எடுப்பான்.
அப்ப இதுக்கு ஜனாதிபதி சும்மா அனுரகுமார் திசாநாயகம் உங்களுக்கு தெரியும். சாதாரணமா அவர் சாதாரணமா ஒரு ஜனாதிபதி தான். நீங்க ரோட்லயும் இந்த நியூஸ்லயும் காட்டினாங்க, யாழ்ப்பாணத்துல அவர் ஓப பண்ணி கொண்டிருந்தாங்க. அதாவது நடந்து போக்குல தண்டை ஏதாச்சும் ஒரு சுகர் ஆகிருக்கையிலும் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு நோயாகிக்கையிலும் இல்லாட்டி வளமையா அவட எக்ஸசைஸுக்காக வேண்டி போறதை கண்டிப்பீங்க. நியூஸ்லயும் போட்டிப்பாங்க. ரோட்ல சாதாரண மனுஷன் மாதிரி தான் போவார். பல மாதிரி சாதாரண மனுஷமை போக்குள்ள வெள்ளிகோட இந்த எலோன் மஸ்ட் மகனை கண்டிக்கிறாரு. ஹோட்டல் ஒன்று போட்டிக்குது. ஸோ டீ ஒன்றும் பிளேன் டீ ஒன்று சாப்பிடும் சாப்பிட்டு அடிக்க குவாலிட்டி டேஸ்ட் ஸோ மனசுக்கே பட்டாச்சு. ஸோ அவரு முடிவெடுத்தாரு, ஏண்ட மகண்ட விடினுக்கு இங்கதான் சாப்பாடு எடுக்கணும்னு சொல்லி. சோ அடுத்தண்டே இல்லாட்டி அடுத்த வீக் ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ண இந்த கம்பெனி இந்த கடையில பிப்ரவரி 1 ஒரு ஓர்டர் ஒன்று வருது. அனுரகுமார திசாநாயக்கட மகண்ட ஹோட்டலுக்கு, அனுரகுமார திசாநாயக்கட மகண்ட கல்யாணத்துக்கு எலோன் மஸ்ட மகண்ட ஹோட்டலுக்கு ஓர்டர் ஒன்று வருது. எவ்வளோ? 60,000 சோட்டிஸ் ஓணும்னு சொல்லி. 60,000 சோட்டிஸ். 60,000 ஒரு 6,000 வைங்க. 60,000 கூட 6,000 வைங்க. 6,000 சோட்டிஸ் ஓர்டர் ஒன்று வருது. இப்ப அது ஒரு சிச்சுவேஷன்ஸ். இப்ப இங்க பீட சைடுக்கு வந்தா பியும் அதே மாதிரி கெத்தா நல்ல ஒரு கடை ஒன்று செஞ்சு கொண்டு போறாரு. பீட கடைக்கு யாரு வாரண்டா பலங்கொடையில பெரிய ஒரு மந்திரி, பார்லிமெண்ட் மந்திரின்னு வைப்போம். பலங்கொடையில பெரிய அளவுக்கு பார்லிமெண்ட் மந்திரி ஒன்று இல்ல. சாதாரண ஒருத்தர் வைப்பேன், ஏழு சில கூட ஒத்துரிக்கிறேன்னு வைப்போமே. பலங்கொடையில பெரிய அளவுக்கு கெப்பாசிட்டி ஒன்று இல்ல. மந்திரி இருப்பாங்க, ஆனா பார்லிமெண்ட்ல பெரிய அளவுக்கு பொசிஷன்ல யாரும் இல்ல. இப்ப அவங்களோட மகனுக்கு ஒரு வெடி நொண்டிக்குது. சோ அதே மாதிரி ஒரு க்ரௌட் ஒன்று வரப்போகுது அவட மகண்ட வெடினுக்கும். சோ அவரும் இதே மாதிரி நடந்து வெள்ளைக்கு ஒர்க் பண்ணக்குள்ள இந்த பீட ஹோட்டலை காட்டுறாரு. காதர் மஸ்தாண்ட மகன் பீட மகன் பீட ஹோட்டலுக்கு போறாரு. ஒரு சோட்டிஸையும் ஒரு பிளான்டியன் தின்றாரு. சொர்க்கத்துக்கு போனமா அவரோட சோட்டிஸும் இந்த பிளான்டியன் சில கடைகளை தின்னு அப்படிதான் ஃபீல் ஆகும். அப்படி ஒரு மலிவான விலை, அப்படி ஒரு தரமான ப்ராடக்ட். அப்ப அவர் ஐடியா எடுக்கிறாரு, மகண்ட வெட்டினுக்கு டீ பார்ட்டிக்கு இங்க தான் பெட்டிஸ் ஆர்டர் போடணும்னு சொல்லி. அப்ப அவர் ஆர்டர் போட்டு கிட்டத்தட்ட 6,000 சோட்டிஸ் ஆர்டர் போடுறாரு. 6,000 சோட்டிஸ் ஆர்டர் போடுறாரு. இப்ப ரெண்டு பேருடைய கெப்பாசிட்டி என்ன? ரெண்டு பேர்த்துக்கும் மேக்சிமம் எவ்வளவு சோட்டி சுட இயலும்? ஜஸ்ட் 600 தான் சுட இயலும். இவருடைய கெப்பாசிட்டியும் 600 தான், இவருடைய கெப்பாசிட்டியும் 600 தான். இப்ப பாருங்க, நான் சொன்ன முதலாவது கோல்டன் பெயிண்டிங் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. வெளியீடு சுடேலும் 600. ஆனா இப்ப வெளியீட்டுக்கு டிமாண்ட் 6,000 இருக்குது. 6,000 ப்ரொடக்ஷன் தேவை. 600 தான் வெளியீடு செஞ்சு கொண்டிருந்துச்சு இவ்வளவு நாளா. இப்ப 6,000 வெளியீடுகள் இந்த இடத்துல தேவைப்படுது. 1 மினிட் நீங்க கோல் ஒன்று வருது. அப்ப வெளியீட்டு இவருக்கு மேக்சிமம் 600 ப்ரொடக்ஷன் தான் செய்யலும். யாருக்கு? இந்த காதர் மஸ்தாண்ட மகன் பிக்கும் எலோன் மஸ்ட மகன் ஏக்கும் 600 ப்ரொடக்ஷன் தான் பண்ணிலும். ஆனா எவ்வளவு டிமாண்ட் 6,000. அப்ப நான் சொன்ன மாதிரி வெளியீட குவாலிட்டி இப்ப பிரச்சனை இல்ல, குவாலிட்டி 100%. இப்ப அளவை கூட்டணும். அளவை கூட்டண்டா எதுல கைய வச்சோணும்? உள்ளீட்டுலயா செய்முறையிலையா? என்னோட கோல்டன் பாயிண்ட் படி பாருங்க, எதுக்கு கை வச்சோணும்? யாராச்சும் எதுல கை வச்சோணும்? நான் கோல்டன் பாயிண்ட்ல தெளிவா தந்திப்பேன். One minute, students. அக்கௌண்டிங் கிளாஸுக்கு உங்களுக்கு 8:45க்கு வேட லிங்க் டக்குன்னு போட்டு வரேன். சரி, இலக்கை வச்சோனும். ஓகே, கிட்டத்தட்ட நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திக்குது. பார்ப்போம் நாங்க. உள்ளீடு இதுல இன்புட்ல வேற ஆப்ஷன் இருக்குதா? நாங்க ப்ரொசஸ்ல இப்ப மாத்தணுமா? ப்ரொசஸ் மாத்த தேவையில்லை. ப்ரொசஸ்ல தேவைப்பட்டா மாத்திலும். பட் இப்ப எங்களுக்கு மாத்துவோம் அவசியம் ப்ரொசஸ்ல இல்ல. எங்களுக்கு நாங்க ப்ரொசஸ் குவாலிட்டி ஹைல தான் இருக்குது. அதுதான் ஹை குவாலிட்டின்னு உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொன்னேன். ஹை குவாலிட்டியில தான் நீக்குது. ஆனா எங்களோட வெளியீட்டினுடைய அளவை தான் மாத்தணும். சோ வெளியீட்டினுடைய அளவை மாத்துறதுக்கு எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், உள்ளீட்டை மட்டும்தான் கூட்டிடும். அப்ப உள்ளீட்டை கூட்டணும்னா என்ன செய்யணும்? சாமன் வாங்கணும். அப்படித்தானே? மூலப்பொருட்களை வாங்கணும். இப்ப பாருங்க, எவ்வளவு 10 மடங்குல கூட்டணும். என்னால 7,600. ஆனா 6,000 டிமாண்ட் டீக்குது. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களோட கண்ணுக்கு விளங்குற அளவுக்கு இல்லாட்டி உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து
இந்த 10 மடங்கா கூட்டுற கெப்பாசிட்டி யாரு கீக்குது? ஏ கீக்குதா, பி கீக்குதா? காதர் மஸ்தாண்ட மகனு கீக்குதா, இல்லாட்டி எலோன் மஸ்ட மகனு கீக்குதா? 10 மடங்களை கூட்டுறதுக்கு தகுதி யாரு கீக்குது? ஜஸ்ட் உங்களோட ஐடியா படி சொல்றேன்டா. காதர் மஸ்தான மகனு கீக்குதா, ஏ கீக்குதா? ஏன் ஏக்குன்னு சொல்றீங்க எல்லாரும்? என்ன ரீசன்? ஏ சம்பாரிச்சு வச்சுக்கிறானா? இல்ல, ஏயும் 600 பெட்டிஸ் வித்து ஓரளவுக்கு தான் சல்லி கையில வச்சுப்பான். பியும் ஒரு மாசம் ஃபுல்லா ஓரளவுக்கு தான் கையில வச்சுப்பான். அப்ப எப்படி நீங்க ஏன்னு சொல்றீங்க? எந்த அடிப்படையில நீங்க ஏன்னு சொல்றீங்க? காலம் மாறிச்சா? இல்ல, ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணது ஒரே டேட்ல. ஜனவரி 1 சரியா பிப்ரவரி 1 டிமாண்ட் வருது. ஒரு மாசம் தான். ஒருத்தர் ஒரு வருஷம், ஒருத்தர் பழைய ஆள் மார்க்கெட்ல. அதனால இல்ல, ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணது ஒரே டேட்ல. எங்க காலம் எங்களுக்கு அதாலேயே இல்ல, பிரச்சனையே இல்ல. ஒரே டேட்ல ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஆனா ஒரே டேட்ல தான் டிமாண்டும் வந்திக்குது. இப்ப இதுல யாருக்கு குவாலிட்டி கூட, யாருக்கு ஏலும் இந்த டிமாண்ட எக்ஸெப்ட் பண்ணி கொள்றதுக்கு? ஏபி ரெண்டு பேத்துக்கும் ஏலும். எப்படி ஏலும் ஏபி ரெண்டு பேத்துக்கும்? இல்லாட்டி ஏக்கு ஏலும் என்ன ரீசன்? உதாரணமா வைங்களே, இப்ப வாப்ப கொடுத்த 1 லட்சம் தானே. 1 லட்சத்தை வச்சு அந்த ஜன்னல் கதவு கடை எல்லாம் பேத்து போறதுக்கு என்னால ப்ரொடக்ஷன் பண்ணையில மீறி சல்லிக்கு 600 பெட்டிஸ் தான். ஆனா 6000 பெட்டிஸுக்கு டிமாண்ட் டீக்குதுன்னு வைங்க. இப்ப 6000 பெட்டிஸுக்கு டிமாண்ட் எழுப்பணுமெண்டா, அதுவும் ஒரு நாள் அவர் சொல்றாரு பிப்ரவரி 1 ஆர்டர் போட்டுட்டு போறாரு. பிப்ரவரி மார்னிங் சொல்றாரு எனக்கு நாளைக்கு நைட் உள்ளுக்கு ஓணும். பிப்ரவரி 1 சொல்றாரு எனக்கு பிப்ரவரி 2 அந்திக்குள்ளுக்கு ஓணும்னு சொல்றாரு. எவ்வளோ? 6000 பெட்டிஸ். அப்ப 6000 பெட்டிஸ் என்ன சொன்னா இதை விட 10 மடங்கு ஈக்குது. அப்ப 10 மடங்கு ஈக்குதுண்டா யாருக்கு இந்த இடத்துல ஏலும்? ஓகே, ஆன்சர் வந்து பிக்கு இன்புட் இன்க்ரீஸ் பண்ண தகுதி இல்ல. ஏன் தகுதி இல்ல? அவர்கிட்ட சல்லி இருக்கு. யாருக்கிட்ட சல்லி இருக்குது? எலோன் மஸ்க் கிட்ட சல்லி இருக்கு. வாப்பட்ட கேட்டா உடனே ரெடி கேஷ் பண்ணி தருவாரு. சிம்பிளா அது மாதிரி தான் மைண்ட் செட். வாப்ப கிட்ட கேட்டா உடனே ரெடி கேஷ் பண்ணி தருவாரு. ஓண்டியது எங்களுக்கு விற்பனை செஞ்ச போது திருப்பி கொடுக்கலும். ஏண்டா 600 பெட்டி சுடுறதுக்கு ஒரு மெஷின் போதும். 600 பெட்டி சுடுறதுக்கு மாவை உருட்டுறதுக்கு ஒரு மெஷின் போதும். ஆனா 6000 வரக்கூடிய இதுல 10 மடங்கு கிட்டத்தட்ட 10 மெஷின் வருவன இருக்கணும். ஏன்னா ஒரே நாளுக்குள்ள நான் ஆர்டர் பண்ணி கொடுக்கணும். 600 பெட்டிஸை சுடுறதுக்கு ஒரு சாதாரண ஒரு எண்ணெத்தாச்சும் கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் போதும். ஆனா 6000 பெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடாது. அதோட 10 மடங்கு அதே எண்ணெத்தாச்சிய அதே எண்ணெயை வச்சு ஒரு நாளுக்குள்ள ப்ரொடக்ஷன் பண்ணி முடிக்கிறது இம்பாசிபிள், நடக்கலாம். அவ கட்டாயம் என்ன இன்கிரீடியன்ட் எல்லாத்தையும் கூட்டணும். மாவை கூட்டணும், வேலை செய்யற எம்ப்ளாயிட் அழக கூட்டணும். ஏன்னா 600 பெட்டி சுடுறதுக்கு 2 பேர் இருக்கிறேன்டா, அதே 2 பேரை வச்சு மாடுமாய் வேலை செஞ்சாலும் ஒரு நாளுக்குள்ள 6000 உற்பத்தி செய்யலாம். அப்ப 2 பேரை குறைஞ்சது 20 பேரா மாத்தணும். அதே மாதிரி எல்லா மூலப்பொருளையும் கூட்டணும். தேங்கெண்ணெய், மாவு எல்லாம், தேங்கெண்ணெய், மாவு, அதே மாதிரி உப்பு எல்லாத்தையும் கூட்டணும். சேம் டைம் ஏன்னா நிலையான சொத்துக்களையும் கூட்ட வேண்டி வரும். இந்த மெஷினரிஸை கூட்ட வேண்டி வரும். அதே மாதிரி சாதாரணமா எண்ணெய் தாச்சி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கூட்ட வேண்டி வரும். சாதாரணமா சில விஷயங்களை இவருக்கு கூட்டையிலும் பிக்கு ஏற்கனவே வருமானம் சம்பாரிச்சு வச்சுப்பாரு. அதை வச்சு மூலப்பொருட்களை வாங்கிடும். அப்படி வளமையா மூலப்பொருளை வாங்குற இடத்துல நான் நாளைக்கு சல்லியை தாரேன்னு சொல்லி கடனுக்கு சாமான வாங்கிடும். எம்ப்ளாயிஸ நீங்க வேலை செஞ்சு முடிஞ்ச போற உங்களுக்கு நான் செலரிய தாரேன்னு கடனுக்கு எம்ப்ளாயிஸ வாங்கிடும். ஆனா நிலையான சொத்துக்கள் எங்கேயும் கடனுக்கு கொடுக்கிறது இல்ல. பொதுவாக லீஸுக்கு எடுக்க போனாலும் ஒரு நாளுக்குள்ள எடுத்து முடிச்சேலாம். குத்தகைக்கு எடுக்க போனாலும் ஒரு நாளுக்கு எடுத்து முடிக்க இயலா. வாடகைக்கு எடுக்க போனாலும் ஒரு நாளுக்குள்ள அந்த மாதிரி சொத்துக்கள் எடுத்து முடிக்க இயலா. அப்ப பிக்கு டெபினிட்லியாவே அந்த குவாலிபிகேஷன்ஸ் இல்ல. வாப்பட்ட கேட்டாலும் வாப்பக்கும் சல்லியை செட் பண்ணி தரதுக்கு குறைஞ்சது 3 மாசம் போகும். ஆனா யாரு உலகத்துல முதலாவது பணக்காரன்? வாப்ப நினைச்சா 10 பில்டியனை கொண்டு போடலும் ஏக்கி. அப்ப ஏக்கி மொத்த சொத்துக்களையும் மொத்த உள்ளீடுகளையும் மாற்றக்கூடிய கன்வீனியன்ஸ் வசதி இருக்குது. ஆனா பிக்கு அந்த வசதி இல்ல. ஏன் நினைச்சா பில்டின 4 பில்டினா மாத்திடும். ஏன் நினைச்சா சொத்துக்களை 4 மல்டிபிள் பண்ணிடும். ஏன் நினைச்சா மூலப்பொருட்களை பல மடங்காக மல்டிபிள் பண்ணிடும். 6000 இல்ல 6 லட்சம் டிமாண்ட் வந்தாலும் ஒரே நாள்ல கம்ப்ளீட் பண்ற தகுதி ஏக்கிக்குது. ஆனா பிக்கு அந்த தொகுதி இல்ல. இந்த தொகுதி எதனால வந்துச்சு? மார்க்கெட்ல இருந்த காலத்தை வச்சா, இல்லாட்டி மார்க்கெட்ல ஆள் யாரு பழசுன்றதை வச்சா, இல்லாட்டி மார்க்கெட்ல யாரு கூட ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதை வச்சா வந்துச்சு, இல்லாட்டி மார்க்கெட்ல யாரு கூட டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை வச்சா வந்துச்சு? இல்ல, அவங்கள்ட்ட கையில இருக்கிற கெப்பாசிட்டியை வச்சு, அவங்களோட ப்ரொடக்ஷனை மாத்திடுமான கெப்பாசிட்டியை வச்சுதான் வந்திக்குது. யாரு எப்ப ஸ்டார்ட் பண்றோம்னு முக்கியம் இல்ல, யாரால கெப்பாசிட்டியை மாத்தணும்ன்றதுதான் முக்கியம். இப்ப இந்த அடிப்படையில ஏக்கு எல்லா கெப்பாசிட்டியை மாத்துற தகுதி ஏக்கு ஈக்குது. ஆனா பிக்கு எல்லா மூலப்பொருளையும் மாத்துற கெப்பாசிட்டி இல்ல.
சோ அதனால 6000 இல்லாட்டி 6 லட்சம் இல்லாட்டி 60,000 பெட் டிமாண்ட் வந்தா ஏ எக்ஸெப்ட் பண்றது கேள்விக்குறி தான் அந்த டிமாண்ட. ஆனா சாரி, பி எக்ஸெப்ட் பண்றது கேள்விக்குறி, ஆனா ஏ உடனே ஏற்றுக்கொள்வாரு. அப்ப இந்த விஷயம் தான் எங்களுக்கு, இந்த எக்ஸாம்பிள் தான் தேவை பின்னாடி கூட மொத்த பாடத்தையும் கொண்டு போறதுக்கு. அப்ப இதை வச்சு நாங்க ஏக்கு சொல்றோம் ஏனுடைய உற்பத்தி தொழிற்பாடு பியினுடைய உற்பத்தி தொழிற்பாடை விட செப்பரேட்டா டிஃபரண்ட் பாருங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஸ்டார்ட் பண்ணதுக்கு, ஒரே இண்டஸ்ட்ரியில ஸ்டார்ட் பண்றதுக்கு, ஒரே டைப்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு, ஒரே மாதிரி ஸ்டார்ட் பண்ணதுக்கு இவரோட ப்ரொடக்ஷன் டிஃபரண்ட் இவரோட ப்ரொடக்ஷனை விட. அப்ப ஏட ப்ரொடக்ஷனுக்கு நாங்க சொல்றோம் என்னன்னு சொன்னா நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடுன்னு சொல்றோம். ரெண்டு பேரும் ஒரு இடத்துல டிஃபரண்ட் ஆகுது. ஒரு இடத்துல டிஃபரண்ட் ஆனாலும் நாங்க ரெண்டு பேரும் ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சு பாக்குறது பில. உதாரணமா 9A எடுத்த பிள்ளைகளும் 3A எடுத்த பிள்ளை 9A எடுத்த பிள்ளைகளும் ஓலவெல 3C 3S எடுத்த பிள்ளையும் ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து வச்சல தானே. வயசு உண்டு, படிச்ச டீச்சர்ஸ் உண்டு, எல்லாம் ஒண்ணு. சரி, சின்ன இடத்துல டிஃபரெண்டானா நாங்க வேறுபடுத்தி தான் பார்ப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் இவங்க ரெண்டு பேருடைய கெப்பாசிட்டி வேற. அப்போ ஒரே தொழிற்பாடாக பேச இயலா. ஏக்கு எல்லா உள்ளீட்டையும் மாற்றக்கூடிய சக்திக்கு இது டிமாண்ட் எவ்வளவு அதிகரிச்சாலும். அதனால நாங்க ஏக்கி சொல்றோம் நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாட்டில் அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறாரு. எல்லா உள்ளீட்டையும் மாத்தியலும்னா நீண்ட காலம். அது மாதிரி எல்லா உள்ளீட்டையும் மாற்றையில ஒரு குறிப்பிட்ட உள்ளீடு தான் மாற்றியலும். டிமாண்ட் கூடுற பழி என்றதால, பெரிய அளவுக்கு டிமாண்ட் வந்த பழியால எல்லா விஷயத்தையும் எனக்கு மாத்த இயலாண்டா அந்த மாதிரி நிறுவனத்துக்கு நாங்க சொல்ற குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடுன்னு சொல்றேன். அப்ப இந்த ரெண்டு வகையான உற்பத்தி தொழிற்பாட்டுக்குள்ளுக்கும் தான் இலங்கையில் இருக்கிற மொத்த உற்பத்தி கம்பெனிகளும் இயங்கிக் கொண்டு இருக்குது. அப்ப இது வரத்துக்கான தகுதி நாங்க மார்க்கெட்ல எவ்வளவு காலம் ஈக்கிறன்றதால வரப்போறல்ல. மார்க்கெட்ல நாங்க எவ்வளவு ப்ராஃபிட் உழைக்கிறன்றதால வரப்போறல்ல. எவ்வளவு பெரிய கஸ்டமர் பேஸ் ஈக்கிறன்றதால வரப்போறல்ல. எவ்வளவு பெரிய டெக்னிக்கை யூஸ் பண்றதால வரப்போறல்ல. இந்த கெப்பாசிட்டி வாரது என்னால எவ்வளவு இயலுமே ஈக்குது, என்னால மாத்தேலுமான பணம் கெப்பாசிட்டி எவ்வளவு ஈக்குதோ அதை வச்சுதான் நீங்க தீர்மானம் ஆகுது. ஆனா நீங்க யோசிச்ச வானம் யாரு கூட மார்க்கெட்ல இருக்கிற அவங்க நீண்ட காலம், யாரு குறைவாக மார்க்கெட்ல அவங்க குறுங்காலம் அல்ல. குறுங்காலம் நீண்ட காலம் தீர்மானம் ஆகுறது காலம் நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தாலும் குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடு நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடு இந்த காலத்தை வச்சு பிரிச்சாலும் அந்த காலம் எதை மென்ஷன் பண்ணுதுண்டா எங்களோட மாத்தேலுமான கெப்பாசிட்டி, எங்களோட டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி எங்களோட உள்ளீட சேஞ்ச் பண்ணேலுமான கெப்பாசிட்டி தான் இங்க தீர்மானிக்குது. என்னால உள்ளீட்ட ஓண்டிய அளவுக்கு மாத்தேலும்டா நான் நீண்ட காலத்துல இருக்கிறேன், என்னால மாத்த 7 ஆண்டு சொன்னா நான் டிரெக்டா இன்னமீக்குது நீ குறுங்காலத்துல. நான் மார்க்கெட்ல 50 வருஷம் இந்திக்கலும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனதே இந்திக்கலும். உலகத்துல ஃபர்ஸ்ட் மனித நானா இந்திக்கலும் அந்த எனக்கு அடி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கலும். ஆனா எனக்கு இன்னும் எல்லா உள்ளீட்டையும் மாத்தி அமைக்க இயலாட்டி நான் இன்னும் மீக்கிறது குறுங்காலத்துல. நேற்று முளைச்ச நாங்க சொல்லுவோம் சின்ன பொடி யாராச்சும் மார்க்கெட்டுக்கு வந்து நாங்க என்ன சொல்றேன், இவெல்லாம் நேத்து முளைச்ச காலான்னு சொல்றேன். அப்படி நேத்து முளைச்ச காலானா இருந்தாலும் அவனுக்கு உள்ளீட்ட மாத்தேலுமான சக்தி ஈக்கிறேன்னு சொன்னா அவன் மார்க்கெட்ல நீண்ட காலத்துக்குள்ள ஈக்கிறான். ஆனால் நாங்க மார்க்கெட்ல எவ்வளவு காலம் ஈக்கிறேன்னு முக்கியம் இல்ல, எங்களால் என்ன செய்ய இயலும்ன்றதுதான் முக்கியம். ஓகே, அதை வச்சு ஏன்றது டெஃபினிட்லியா ஒரு குறுங்காலம், பி என்றது டெஃபினிட்லியா ஏ டெஃபினிட்லியா நீண்ட காலம், பி வந்து டெஃபினிட்லியா குறுங்காலத்தை கொண்டு இருக்கிறாங்க. இது உங்களுக்கு கிளியரா? அப்ப இதுல குறுங்காலம் சொன்னா எல்லா உள்ளீட்டையும் மாத்தீங்களா, ஒரு சில உள்ளீடுகள் தான் மாத்தல. மெயினா மாத்தியலுமான உள்ளீடு நாங்க எடுப்போம். அவங்களுக்கு வந்து எம்ப்ளாயிஸை கூட்டிக்கலும். பீட வந்து 6000 டிமாண்ட் எக்ஸெப்ட் பண்ணணும்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளணும்டா அவங்களுக்கு வந்து எம்ப்ளாயை கூட்டிக்கலும். கூட்டிக்கலும் நான் வேலை முடிஞ்சு சம்பளத்தை தாரேன், ஏன்னா வேலை முடிஞ்சு தரமா அந்த பெரிய மந்திரி சோட்டிஸ சுத்த பிறகு அவங்களுக்கு கொடுத்தா சல்லியை தருவாரு தானே. அந்த சல்லியை வச்சு செலரியை செட்டில்மெண்ட் பண்ணிடும். ஆனால் எனக்கு எம்ப்ளாயிஸ் ஒண்ணுமெண்டா தேவையான அளவு கூட்டிக் கொள்ளையிலும். அதுவே மூலப்பொருட்களையும் கூட்டிக் கொள்ளும். உதாரணமா அரிசி, சீனி, பால் பேக்கெட் அந்த மாதிரி விஷயங்களை கூட்டிக் கொள்ளணுமே. நான் உற்பத்தி செஞ்சு முடிஞ்சு கடனுக்கு சாமானை எடுத்துட்டு நான் அந்த வருமானம் வந்ததுக்கு பிறகு செட்டில்மெண்ட் பண்ணிடும். இது ரெண்டையும் மூலமா கூட்டிக் கொள்ளையிலும். ஆனா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய நிலையான சொத்துக்களை எடுத்தா, உதாரணமா 2 தாச்சி இல்லாட்டி பல மெஷின்ஸ் எடுக்கணும் வேண்டாம், அந்த மெஷின்ஸை எனக்கு உடனே கூட்டிக் கொள்ள இயலாம். அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ற டெக்னிக் இது வரைக்கும் அவங்க மனிதனை தான் யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் ரொபோட்டிக் கொண்டு யூஸ் பண்ண வேண்டிய. ஆனா ஒரு நாள் அவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ண ஒரு ரொபோட் தேவைன்னு அந்த ரொபோ உடனே அவங்களுக்கு பொருத்தி கொள்ள இல்லை. அதனால தொழில்நுட்பத்தையும் மாத்த இல்லை. சோ இதனால எக்கனாமிக்ல பொதுவாகவே இந்த தொழில்நுட்பம் இந்த நிலையான சொத்துக்களை நாங்க எடுக்கிறது, நிலையான சொத்துனா மூலதனத்தை மெயினா கன்சிடர் பண்றேன். அந்த மாதிரி சொத்துக்களை நாங்க நிலையான உள்ளீடுகள் சொல்றோம். இங்க மாத்த இயலா. அப்ப பீட கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த காதர் மஸ்தாண்ட மகண்ட கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 உள்ளீடுகளும் நிலையான உள்ளீடு. ஆனா அந்த அவருக்கு மாத்தேலுமான 2 உள்ளீடு இருந்துச்சு. ஒன்று ஊழியத்தினுடைய அழக கூட்டேலுமாக இருந்துச்சு. சேம் டைம் அவருக்கு வெளியிட்ட
அதிகரிக்கிறதுக்கு அவரோட மூலப்பொருட்களை கூட்டிலுமாக இருந்துச்சு. அப்ப இந்த ரெண்டையும் அவருக்கு நாங்க சொல்றோம் மாறும் உள்ளீடுகள் என்று சொல்றோம். சரி, மாறும் உள்ளீடுகள்னு சொல்றோம். அப்ப ஒரு குறுங்காலத்துல ஒருத்தருக்கு இயங்குறாண்டா அவருக்கு ரெண்டு வகையான உள்ளீடு இருக்குது. ஒன்று மாறும் உள்ளீடு, அதே மாதிரி நிலையான உள்ளீடு. ஆனா ஒருத்தர் நீண்ட காலத்துல இயங்குவாரண்டா அவருக்கு எல்லா உள்ளீட்டையும் மாத்திலும் ஒன்றுமே நிலையானது இல்லை. அதனால நிலையான உள்ளீடு என்ற விஷயமே அவர் டீக்காது. எல்லாமே மாறும் உள்ளீடுகள் மட்டும்தான் அங்க காணப்படும். ஃபிக்ஸ் ஃபெக்டர்ஸ் சொல்லி எதுவுமே ஈக்காது. அதுதான் இந்த பாடத்துல மெயினான பேஸான கட்டாயம் விளங்கியிருக்க வேண்டிய விஷயம். சரியா, கட்டாயம் விளங்கியிருக்க வேண்டிய விஷயம் தான் இந்த ரெண்டு விஷயமும். ஓகேயா, இது கிளியர் அவங்களோட எக்ஸாம்பிளோட. அப்ப ஒரு பாயிண்ட்ல நினைக்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன். உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் தொடர்பை தொழில்நுட்ப ரீதியாக விளக்குவது உற்பத்தி தொழிற்பாடாகும். தொழிற்பாடு என்று வரக்குள்ள கட்டாயம் தொழில்நுட்பம் என்று சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் தொழிற்பாடுன்னு வரக்குள்ள நீங்க கட்டாயம் தொழில்நுட்பம் என்று சொல்லக்கூடிய பாட்டை கட்டாயம் யூஸ் பண்ணியே ஆகணும். மெயினா தொழிற்பாடு, அவங்க தொழிற்பாடுன்னு மென்ஷன் பண்ணதானே. அப்ப தொழிற்பாடுன்னு சொல்லக்கூட கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், இந்த தொழில்நுட்ப ரீதியான என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்பெசிபிக்கான மெயினான அந்த வசனத்தை அந்த அந்த சொல்ல நீங்க எட் பண்ணி தானே ஆகணும். ஏன்னா தொழிற்பாடு தொழில்நுட்பத்தால தான் தீர்மானம் ஆகுது. அப்ப உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இடையான தொடர்பு நாங்க தொழில்நுட்ப ரீதியா சொல்றேன்டா அதுக்கு தான் தொழிற்பாடுன்னு சொல்றோம். சிம்பிள். அப்படி உற்பத்தின்னு கேட்டு வந்தா உள்ளீட்டை வெளியீட்டா மாத்துறது உற்பத்தி. அல்லது உற்பத்தி தொழிற்பாடுன்னு கேட்டா உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்குமான லிங்கை நாங்க தொழில்நுட்ப ரீதியா சொல்றோம்டா அதுக்கு தான் நாங்க சொல்ல உற்பத்தி தொழிற்பாடுன்னு சொல்றேன். இதனை ரெண்டு வகைப்படுத்தியிலும் ஒன்று குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடு, நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடு. அப்ப எங்க எக்ஸாம்பிள் படி அந்த எக்ஸாம்பிள் எழுதி வச்சிருந்தானே எக்ஸாம்பிள் போடுங்க. எக்ஸாம்பிள் பி ஒரு குறுங்கால் உற்பத்தி தொழிற்பாடுல இருப்பாரு. எக்ஸாம்பிள் ஏ எலோன் மஸ்ட மகன் நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடுல இருப்பாருன்னு சொல்லி நீங்க அதுக்கு கொடுத்தா ஓகே. அப்ப குறுங்கால் உற்பத்தி தொழிற்பாடுன்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தாரான். தொழிற்சாலையில் தொழில்நுட்பம் இயலளவும் தொழிற்சாலையில் தொழில்நுட்பமும் இயலளவும் மாற்ற முடியாதிருக்கையில் மாறும் உள்ளீடுகளை மாற்றும் போது உள்ளீடுகளுக்கும் வெளியீடுகளுக்கும் இடையில் நிலவும் தொழில்நுட்ப தொடர்பு குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடா. அதாவது சிம்பிளா சொல்ற என்ன சொன்னா, இங்க தொழில்நுட்பத்தையும் அவங்களோட இயல் அளவையும் ஃபுல்லா மாத்தல, கெப்பாசிட்டியை ஃபுல்லா மாத்தல. 600 பெட்டிச 6000ஆகவோ 60,000 மாத்துறதுக்கு எல்லா உள்ளீட்டையும் மாத்தல. ஆனா மாத்தேலுமான உள்ளீட்டை வச்சு அவங்களோட வெளியீடுகளை கூட்ட ட்ரை பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட காலத்துல இயங்குறவங்க தான் குறுங்காலத்துல இயக்கக்கூடியவங்க என்று சொல்றாங்க. ஓகே, அதே மாதிரி அந்த குறுங்காலத்துல ரெண்டு வகையான உள்ளீடுக்கும் நான் தெளிவா சொல்லி தந்தேன். ஒன்று மாறும் உள்ளீடு, மாத்தேலுமெண்டா மாறும், மாத்த இயலாட்டி நிலையான உள்ளீடுன்னு சொல்றோம். அப்ப உற்பத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் பொருட்டு உற்பத்தியால் மாற்றி அமைக்க கூடிய உள்ளீடு நாங்க சொல்றேன் மாறும் உள்ளீடு. உதாரணமா அந்த காதர் மஸ்தான மகனுக்கு இடத்தை மாத்தியலுமா இருந்துச்சு, அந்த மூலப்பொருளையும் ஊழியத்தையும் மாத்தியலுமா இருந்துச்சு. சோ காதர் மஸ்தாண்ட மகண்ட எக்ஸாம்பிள் படி ஊழியமும் மூலப்பொருளும் ஓர் மாறும் உள்ளீடு. ஓகேயா. அடுத்த நிலையான உள்ளீடு என்னன்னு சொல்றான், உற்பத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் பொருட்டு உற்பத்தியால் மாற்றி அமைக்க முடியாத உள்ளீடு, அதேமே விரைவாக மாற்றி அமைக்க முடியாத உள்ளீடு நிலையான உள்ளீடு ஆகும். நீங்க மெயினா ஹைலைட்டா கொடுங்க, விரைவாக மாற்றி அமைக்க முடியாத பாயிண்டையும் ஹைலைட்டா கொடுங்க. அவரு நினைச்ச ஒரு கூட டைம் பீரியட் தான் மாத்தி கொள்ளையிலும். பிப்ரவரி 1 ஓர்டர் தந்து பிப்ரவரி 2 அந்திக்கு நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணுங்கன்னு சென்ன சுட்டிதான் அவருக்கு மாத்தி இல்லாம இருந்துச்சு. இதே ஓர்டரை பிப்ரவரி 1 தந்து பெரிய ஒரு ஜனாதிபதி ஓர்டர் தந்தா ஏலான்னு சொல்லிடுமா? ஏலா. பிப்ரவரி 1 தந்து பிப்ரவரி 25 தான் என்ன கூட்டுக்கு சாமான் வருவோம்னு சொன்னா அவர் அங்காளிங்களை கடன் எல்லாம் எடுத்து மெஷினை கூட்டுவாரு. அங்காளிங்களை யாரு கேட்டு தெரிஞ்ச மெஷின் எல்லாம் எடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுப்பாரு. இப்படி ப்ரொடக்ஷன் வேலை உடனே மாற்றி அமைக்கணும். டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி உடனே நாங்க என்ன செய்யணும், இசைவாக்கம் அடையணும், பச்சோந்திமா இருக்கணும். பச்சை வந்தடையே பச்சை கலருக்கு மாறிடணும். சோப்பு கலர் சிச்சுவேஷன் வந்துட்டு சோப்பு கலருக்கு மாறிடும், உடனே மாறணும். அந்த உடனே மாத்தக்கூடிய சக்தி இல்லாட்டி அவரு குறுங்காலம். லாங் டைம் எடுத்த எல்லாத்துக்கும் மாத்திடும். வேணா லாங் டைம் எடுத்து தந்தா யாருக்கும் மாத்திடும், கடன் எடுத்து மாத்திடும். ஆனா லாங் டைம் எங்களுக்கு இம்பார்ட்டன் இல்ல, விரைவாக மாற்ற முடியுமாக இருக்கணும். அவ விரைவாக சில உள்ளீடுகளை மாத்த இயலாட்டி, உதாரணமா தொழில்நுட்பத்தை அவருக்கு விரைவா சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம், வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி நிலையான மூலதனத்தை விரைவா சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். சோ அப்படி இருந்தா அந்த மாதிரி உள்ளீடுகளை நிலையான உள்ளீடுன்னு சொல்றோம். அதுதான் தெளிவாகவே தந்திருக்கிறான், விரைவாக மாற்ற முடியாத உள்ளீடு. விரைவாக போய் ஹைலைட்டட். ஏன்னா சிலவன் உன்னிப்பா பார்ப்பான் கொஸ்டின்ஸ் பேப்பர்ல, சிலவன் பெஸ்ட் ஜஸ்ட் தியரியை மட்டும் செக் பண்ணிட்டு போவான். அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க சிம்பிளா மாற்ற முடியாத உள்ளீடுன்னு போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் தருவான். ஆனா சில ப்ரொஃபசர்ஸ் மார் உங்களை பேப்பரை திருத்தது டீச்சர்ஸ் மாறும், ப்ரொஃபசர் மாறும் தான். அதனால ஜஸ்ட் நீங்க சிம்பிளா ஆன்சர் கொடுக்காம கொடுக்குற பாயிண்ட் தெளிவா கொடுங்க, அவனை மண்டைக்கு படுற மாதிரி கொடுங்க. நீங்க அந்த இடத்துல எப்பயுமே ஆன்சர் கொடுக்க போல உங்களுக்கு எல்லாம் தெரியும், பேப்பர் திருத்துறவனுக்கு ஒன்றும் தெரியாத மைண்ட் செட் தான் வரும்.
சோ அந்த சின்ன பிள்ளைக்கு நீங்க எப்படி விளங்கப்படுத்துவீங்க? விரைவா மாற்றலாம், அது மாதிரி தான் விளங்கப்படுத்துவீங்க. அப்ப கொடுக்கக்குள்ள அந்த மாதிரி விஷயத்த எட் பண்ணி கொடுங்க. அப்ப உங்களோட பேப்பர் மத்த பேப்பரை விட ஸ்டாண்டர்டான குவாலிட்டியை காட்டும். உங்களோட ஆன்சர் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு பாயிண்ட்டும் தான் உங்களோட ஸ்டாண்டர்ட் கூட்ட போகுது. நீங்க கொடுக்குற ஹைலைட்டான பாயிண்ட் தான் உங்களோட ஸ்பெசிபிக்கான ஆன்சர் தரத்தை கூட்ட போகுது. சோ தரம் கூட்டுற மாதிரி ஸ்பெசிபிக்கான பாயிண்ட், ஸ்பெசிபிக்கான சொல் இருந்தா அதை கட்டாயம் மென்ஷன் பண்ணிட்டு போகும். அந்த அடிப்படையில இங்க தொழில்நுட்பம் எடுத்து தந்திக்கிறேன், அடுத்து பொறித்தொகுதின்னு தந்திக்கிறேன். பொறித்தொகுதின்னு சொன்னா சாதாரணமா ஆதனம் பொறிஃபாரம் தண்ணி அக்கௌண்டிங்ல பாக்குற மாதிரி LKS 16ல பேசுவீங்க அந்த மாதிரி சொத்துக்கள். அப்ப எனக்கு டைரக்டா பொறித்தொகுதின்னு சொல்லாம ஒண்ணுமே நிலையான சொத்துக்கள்னு சொன்னாலும் உங்களுக்கு அதுல இஷ்யூ ஒன்று இல்ல. சரியா? அடுத்து குறுங்கால உற்பத்தி தொழிற்பாட பின்வருமாறு காட்ட இயலும் என்று காட்டுகிறேன். குறுங்கால உற்பத்தி தொழிற்பாட பின்வருமாறு காட்ட காட்டுகிறேன். அப்ப இது ஏன் இப்படி காட்டுகிறேன்னு சொன்னா, உற்பத்தி தொழிற்பாடுன்னு சொன்னா ஃபங்க்ஷன் கட்டாயம். இந்த உற்பத்தி தொழிற்பாட்டுல இந்த ஃபங்க்ஷனை நாங்க சொல்லுவோம். உற்பத்தி தொழிற்பாடுண்டா என்ன? உற்பத்தி தொழிற்பாடு இன்வெஸ்டிகேட். அந்த உற்பத்தி தொழிற்பாடுனா என்ன? உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பை கணித ரீதியா காட்டுறது, இல்லாட்டி தொழில்நுட்ப ரீதியா காட்டுறது உற்பத்தி தொழிற்பாடு. அப்ப இது வெளியீடு, இந்த பக்கம் காட்டுறது வெளியீடு, இந்த பக்கம் காட்டுறது வெளியீடு, இந்த பக்கம் காட்டுறது உள்ளீடு. அப்ப இது ரெண்டுக்குமான தொடர்பு தான் இந்த ஃபங்க்ஷன் காட்டிக்கொண்டு, அதனால இந்த எஃப் சொல்லக்கூடிய விஷயம் கட்டாயம் முக்கியம். இங்கால வெளியீடு ஈக்கோணும், அதனால இங்கால உள்ளீடு ஈக்கோணும், அது ஃபங்க்ஷன் ஆகி வரக்கூடிய வெளியீடு இங்கால காட்டப்படணும். அப்படி காட்டினா தான் அது தொழிற்பாடாகவே எடுக்கும். இதே விஷயத்த நாங்க கேள்வி தொழிற்பாட்டிலையும் பேசிக்கிறோம். சரியா? கேள்வி தொழிற்பாட்டிலையும் தெளிவா பேசிக்கிறோம். அதனால தொழிற்பாடுன்னு வந்தா கட்டாயம் வெளியீடு ஒரு பக்கம் ஈக்கணும், ஃபங்க்ஷன் ஈக்கணும், ஃபங்க்ஷன் ஆகணும். ஃபங்க்ஷன் செய்முறை நடக்கணும், நடந்தாதான் அது வெளியீடாக மாறிடும். அப்ப உள்ளீடு இந்த பக்கம் கொடுக்கப்படணும். அப்ப இந்த இடத்துல ஏன் இப்படி கொடுத்தீங்கன்னா, எங்களுக்கு உள்ளீடு ஒன்றுதான், ஃபிக்ஸ் தான். உள்ளீட்ட L1 L2ன்னு சொல்லி உதாரணமா எங்களுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இப்படியும் தெளிவா கொடுக்கலும். இப்ப L லேபர். அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஆங்கில குறியீடு தெளிவாயிக்கணும். மெயினா இதுல 4 ஆங்கில குறியீடு தான் நீக்கி ஒன்று ஊழியத்துக்கு நாங்க சொல்றோம் லேபர்ன்னு சொல்றோம், ஆங்கில குறியீடு மெயின். சரியா? மூலப்பொருளுக்கு நாங்க சொல்ற மெட்டீரியல் M. சரியா? சிம்பிள் எம் சரி, கேபிட்டல் எம் சரி கொடுத்தா அது இஷ்யூ ஒன்று இல்லை. அந்த அளவுக்கு டீப்பா பார்க்க மாட்டான் இவன். சிம்பிளா கேபிட்டலா அல்பபெட்டிக்கல் ஓர்டர்லாம் அப்படின்னு பாக்குறல, சிம்பிளா எம்னு கொடுத்தா நீங்க ஓகே. சரியா? அடுத்த டி என்று சொன்னா டெக்னாலஜி, தொழில்நுட்பம். அதே மாதிரி கே என்று சொன்னா கேபிட்டல் வேணா, கேபிட்டல் கே என்று சொன்னா கேபிட்டல். பொதுவாக கேபிட்டல் ஆங்கில குறியீடு கேபிட்டல் என்று சொன்னாவே சி என்று தான் வரணும். ஆனா கேபிட்டலுக்கு கே தான் கொடுத்தீங்கிறான். அதெல்லாம் கே என்று சொல்லக்கூடிய விஷயத்தை யூஸ் பண்ணும். இதனால் உள்ளிடத்துல நாங்க பொதுவாகவே கன்சிடர் பண்ற உற்பத்தி தொழிற்பாட்டுல. சோ குறுங்காலத்துல நான் ஆல்ரெடி சொன்னேன், இது ரெண்டையும் மாத்த ஏழும் என்று சொன்னேன், இது ரெண்டையும் மாத்த ஏலா. அப்ப மாத்த ஏலாதது நான் ஒரு தடவை போட்டா அதே அளவு தான், கூட போறல்ல. அவ மாத்த ஏழுமானதை நீங்க எப்படி காட்டிடும் வேண்டா, உதாரணமா லேபர் 1 காட்டிட்டு கமா போட்டு லேபர் 2 அப்படின்னு அர்த்தம். லேபர் எனக்கு அதிகரிக்க இயலும், லேபர் எனக்கு அதிகரிக்க இயலும். கமா போட்டுட்டு லேபர் 3 அப்படின்னு அர்த்தம் லேபர் 1 2 3ன்னு அதிகரிச்சிருக்கிறேன். அதாவது லேபர் மாறிக்குது. அப்ப இங்க லேபர் மாறும் காரணம் தெளிவா விளங்க எடுப்பான் யாரு? பேப்பர் திருத்துவன். கமா போட்டுட்டு நீங்க ரெண்டாவது ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ண மேலும், இல்லாட்டி ஒரு மூலப்பொருளை யூஸ் பண்ண மேலும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன செய்யலாம்? மாத்தி அமைக்க இயலாம். அப்ப K1 சொன்னா 1 மட்டும் தான். லேபர் மாதிரி K2 K3 K4 சொல்லி மாறாது. அது மாத்தக்கூடிய சக்தி எனக்கு இல்ல. சோ அப்ப குறுங்கால் உற்பத்தி தொழிற்பாடை இப்படி காட்டுறது பெட்டர், இதையும் விட தெளிவா. இதை ஜஸ்ட் சும்மா காட்டுகிறான். அப்ப இதையும் விட தெளிவா நீங்க இப்படி காட்டினா அது தாராளமா போதும். அப்ப L1 L2 L3 அதிகரிக்கிறத காட்டுகிறோம். K டைரக்டா இப்படி போட்டுக்கிறோம். பாஸ்ட் சிலபஸ் படி முந்தின சிலபஸ்ல இந்த K ஒரு நிலையான காரணி என்று காட்டுறதுக்கு என்ன செஞ்சாங்கண்டா, மேல ஒரு பாரை யூஸ் பண்ணி நாங்க ஒரு கோடு யூஸ் பண்ணி நாங்க ஒரு கோடு அர்த்தம் மாறாது. மெட்ஸ் படி மெட்ஸ்ல ஒரு பார் யூஸ் பண்ண அர்த்தம் அந்த காரணி பிக்ஸ். அதுதான் மெட்ஸ்ல அர்த்தம். மெத்தமெட்டிக்கல் நீங்க அட்வான்ஸ் லெவல் மெக்ஸ் செஞ்சவட்ட கேட்டு பாருங்க. மேல பார் ஒன்று யூஸ் பண்ண அர்த்தம் அந்த காரணி மாறாது. அப்ப ஆரம்ப சிலபஸ்ல, பழைய சிலபஸ்ல 2017 படி சிலபஸ்ல இப்படி காட்டினாங்க. நீங்க இப்படி காட்டினாலும் பிரச்சனை ஒன்று இல்லை. ஆனா புதிய சிலபஸ் படி இந்த முறையை மெயின்டைன் பண்ணுங்க. மாறும் காரணி L1 L2 3 சரி அதிகரிச்சிடமாயும், மாறாத காரணி ஒரே காரணி மட்டும் போட்டு மாறாத மாதிரி இங்க போட்டுடுங்க. அப்ப இங்க உள்ளீடு இருக்குது, அது ஃபங்க்ஷன் ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகி இந்த இடத்துல வெளியீடு வருது. அப்ப இது ஒரு உற்பத்தி தொழிற்பாடு. அப்ப இது குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடு எப்படி ஐடென்டிஃபை பண்ற? இங்க எல் மட்டும் தான் மாறும் காரணி, கே நிலையான காரணி. நிலையான காரணி ஒன்று இருந்தாலும், ஒரே ஒரு நிலையான காரணி இருந்தாலும் அந்த உற்பத்தி குறுங்கால உற்பத்தி தான். அப்ப இந்த இத மாதிரி ஒரு தொழிற்பாடு தந்தாவே உங்களுக்கு ஹைலைட்டா விளங்கணும், இது குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடு தான் சொல்லி. ஏன்னா நிலையான காரணி மீக்கி மாறும் காரணி மீக்கிறதுனால.
அவ தொழிற்பாடு கொடுக்க போல வெளியீடு உள்ளீடு இந்த பக்கம் கொடுக்கணும். ஃபங்க்ஷன் ஆகுறத நீங்க எஃப்னு சொல்லி கட்டாயம் போடணும். என்ற தொழில்நுட்ப ரீதியான தொடர்பை தான் காட்ட போறோம். அதனால ஃபங்க்ஷன் கட்டாயம் கொடுக்க போறணும். அதனால வரக்கூடிய வெளியீட்டை சமனுக்கு அங்கால காட்டியே ஆகணும். இப்படி கொடுக்காட்டி உங்களோட உற்பத்தி தொழிற்பாடு டெஃபினெட்லியா இல்ல. ஓகே, இது உற்பத்தி தொழிற்பாடு கிளியரா? ஓ 8:45 அக்கௌண்டிங் கிளாஸ் அதுக்கு முன்னாடி வைண்ட் அப் பண்ணுவேன். ஏண்டா அக்கௌண்டிங் கிளாஸும் இதே லிங்க்ல தான் செய்வாங்க. ஓகே, KMTK தான் நீங்க ரிப்பீட் சொல்லுங்கன்னு சொல்லி நான் திருப்பி சொல்றேன். இங்க வந்து கே என்று செல்றது எல் என்று செல்றது லேபர். லேபர் அதாவது ஊழியம். தமிழ்ல மார்க் பண்ணிக்கோங்க. எல் என்று சொன்னா ஊழியம். எம் என்று சொன்னா மெட்டீரியல். மெட்டீரியல்னா என்ன அர்த்தம்? மூலப்பொருள். அப்ப எம்முக்கு வந்து மூலப்பொருள். டி என்று சொன்னா டெக்னாலஜி, தொழில்நுட்பம். டி என்று சொன்னா டெக்னாலஜி, தொழில்நுட்பம். கே என்று சொன்னா மூலதனம். கே என்று சொன்னா ஒன்றோட நிலையான மூலதனம் கொடுக்கும். மெயினா நிலையான மூலதனம் கொடுக்கிறது ஆக பெட்டர். அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் மூலதனம் எடுத்து கொடுத்தாலும் தாராளமா போதும். நான் சொன்ன ஹைலைட் ஆன பாயிண்ட் இந்த கட்டாயம் ஹைலைட் பண்ணி கொடுக்க சொல்லி. ஆனா நீங்க நிலையான மூலதனம் எடுத்து கொடுக்கிறது எல்லாத்தையும் விட பெட்டர். ஓகே, வந்து நீங்க செல்ற என்ன எம்ப்ளாய்க்கா ரீமா? என்று சொல்லக்கூடிய காரணி எங்களுக்கு இதனாலையும் காட்டினா தாராளமா போதும். இதனாலையும் 2 மாறும் காரணி, 2 நிலையான காரணி. இது 2ஐயும் காட்டினா புதிய சிலபஸ் படி தாராளமா போதும். இதையும் விட தாண்டி காட்டுறேன்னு உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா காட்டுறேன்னு சொன்னா தொழில்நுட்பம் காட்டியாச்சு. இது மாறும் தாராளமா போதும். ஓகே, ஒன்டர்பிரினியர்ஷிப் என்று சொன்னா ஒன்டர்பிரினியர்ஷிப்பையும் எங்களுக்கு காட்ட ஓணுமெண்டா காட்டிலும் விஷயம் உண்டு இல்ல. முயற்சி முயற்சியும் எங்களுக்கு மாறும் காரணிக்கு எடுக்கலும். ஓணுமெண்டா உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஈயையும் எடுக்கலும். வந்து அவ்வளவு மென்ஷன் பண்ணி கேட்கிறான் இல்ல. அப்ப என்று சொல்றது முயற்சியாண்மை. ஏன்னா முயற்சியும் ஒரு உற்பத்தி காரணி தானே. அப்போ ஓணுமெண்டா நிலம் யூஸ் பண்ணிக்கிறோம், மூலதனம் யூஸ் பண்ணிக்கிறோம், நிறைய காரணம் யூஸ் பண்ணிக்கிறோம் தானே. அதனால ஒண்ணுமெண்டா எங்களுக்கு ஒன்று யூஸ் பண்ணும் இயலும். யூஸ் பண்ணும் மேலும் முயற்சியாண்மை அது ஒரு மாறும் காரணிக்கால் போடிலும். மெயினா நான் லேண்டை போட மறந்தேன். எல்ஏ லேண்ட் நிலம் உண்டிக்கு தானே. நிலத்துக்கு பதில் நாங்க LA தான் போடுவோம். லேண்ட் LA சரி, லேண்ட் என்று போடுறோம். LA எல் சொன்னா லேபர், LA சொன்னா லேண்ட். சரியா, AM சேர்த்து பண்ணுவோம் நிலத்துக்கு. அப்ப நிலமும் ஒரு நிலையான சுத்திக்கு அழைக்கிறனால நிலமும் பொதுவா நிலையான ஒரு காரணியா தான் நாங்க எடுக்கிற. அப்ப மூலதனம், நிலம், தொழில்நுட்பம் இது 3ம் நிலையான காரணி. ஊழியம், மூலப்பொருள், முயற்சியாண்மை இது 3ம் மாறும் காரணி. மாறும் காரணி 3, நிலையான காரணி 3. அந்த 3 அந்த 6 காரணி கொடுக்கத்தான் நாங்க வரப்போறோம். எம்என்எஸ்னா மெட்டீரியல். உண்மையான மெட்டீரியலும் எனக்கு மாறும் காரணிகள் இருக்கு. நான் திருப்பியும் சொல்றேன். எல் ஊழியம், லேபர் இது ஒரு மாறும் காரணி. ஏன்னு சொல்றது லேண்ட், நிலம் இது ஒரு நிலையான காரணி. அதே மாதிரி என்று சொல்றது மெட்டீரியல், மூலப்பொருள் அது ஒரு மாறும் காரணி. அதே மாதிரி டி என்று சொல்றது டெக்னாலஜி, தொழில்நுட்பம் இது ஒரு நிலையான காரணி. கே என்று சொல்றது நிலையான மூலதனம். நாங்க சொல்ல போனா ஆங்கிலம் சொல்ல போனா கேபிட்டல் என்று சொல்றோம். அது ஒரு நிலையான காரணி. அதே மாதிரி என்று சொல்றது ஒன்டர்பிரினியர்ஷிப், முயற்சியாண்மை. சோ முயற்சியாண்மைன்றது ஒரு மாறும் காரணி. சரியா, இது கிளியரா? எஃப் என்று சொன்னா தொழிற்பாடு. இந்த இடத்துல ஃபங்க்ஷன். எஃப் என்று சொன்னா தொழிற்பாடு. அப்ப நீங்க பிரெக்கெட்டுக்குள்ள போட்டுட்டு தான் எஃப் போடுவோம். எஃப் வந்து இப்படி சாதாரண சிம்பிள் எஃப் தான் போடுற. கேபிட்டல் எஃப் போட்டா இப்படி போடுங்க. இதுதான் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் என்ன சொன்னா தொழிற்பாடு. அவ தொழிற்பாடு தான் நாங்க காட்ட போறோம். உற்பத்தி தொழிற்பாடு காட்டுறாங்கன்னா கட்டாயம் எஃப் வந்து குறிப்பிட்டிக்கணும். இந்த உள்ளீடு தொழிற்பாடாவி தான் வெளியீடா வருது என்றதுக்கு தான் நான் அந்த எஃப் யூஸ் பண்றேன். அப்ப எஃப் வந்து கட்டாயம் ஒரு தொழிற்பாடை நீங்க மெத்தமெட்டிக்கல் ரீதியா இதை மாதிரி ஒரு உறவு முறையா காட்டுறாங்கன்னா எஃப் சொல்லக்கூடிய விஷயம் கட்டாயம் யூஸ் பண்ணப்படணும். சரியா, அப்ப இதையும் விட தெளிவா அதே எக்ஸாம்பிள் இங்கேயும் தந்திக்கிறேன் பாருங்க. அந்த டியூட்ல இதுக்கு குறுங்காலத்துல மாற்றக்கூடிய உள்ளீடுகள் இப்படி இருக்கிறதுனால எங்களுக்கு பாருங்க L1, L2, L3, LN அதாவது எல்லாம் வந்து அதிகரிச்சு கொண்டு போகிலும் நிலையான காரணியால கே எங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய சக்தி இல்லைன்னு தந்திக்கிறேன். ஓகே, இப்ப இப்படியும் எங்களுக்கு காட்டி அது இல்லாம முந்தின சிலபஸ் படி வந்து ஒன்டர்பிரினியர்ஷிப் முயற்சியாண்மை வந்து மாறும் காரணி. முயற்சியாண்மை வந்து ஒரு மாறும் காரணியா, முயற்சியாண்மை ஒரு நிலையான காரணியா இருக்காது. முயற்சியாண்மை ஒரு மாறும் காரணி. ஓகே, முயற்சியாண்மை அளவுக்கு டீப்பா கேட்க மாட்டான். ஜஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுறேன்னா மார்க் பண்ணி வைங்க. ஓகே, அப்ப எங்களுக்கு இப்படி காட்டும். மேலும் பழைய சிலபஸ் படி ஓணுமென்னு சொன்னா எனக்கு இப்படி காட்டும். பழைய சிலபஸ் படி பழைய சிலபஸ்ல எப்படி காட்டுவோம் என்றா குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடு இப்படிதான் காட்டுவோம். கியூ வெளியீடு. சரியா, ஃபங்க்ஷன் என்று சொல்றது தொழிற்பாடு. பிராக்கெட்டுக்குள்ள போடுவோம் எல்.
எல் வந்து மாறும் காரணினா மேல ஒரு குறியீடையும் போட்டுறல. கே வந்து நிலையான காரணி தானே. அப்ப நிலையான காரணியை பழைய சிலபஸ்ல எப்படி காட்டுவோம்னா ஒரு பார் ஒன்று போட்டு காட்டுவோம், மேல ஒரு பார் ஒன்று போட்டு காட்டுவோம். இப்படி ஒரு மடா காட்டுவோம். இப்படி காட்டினாலும் பிழை இல்லை. பட் இது வந்து யூஸ் ஆகுறல்ல. அப்ப நாங்க பிராக்டிக்கல் கூட புதுசா அப்டேட்டான ஆர்ட்ஸ் கொடுத்தா வெட்டுறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால இதே கொடுத்து பழகுங்க, இந்த விஷயத்தை கொடுத்து பழகுங்க. இந்த விஷயத்த யூஸ் பண்றதை குறைச்சிக்கோங்க. சரியா? அப்ப நீங்க பழைய சிலபஸ் படி சில கிளாஸஸ்ல படிச்சு கொள்றேன்னா அதை கட்டாயம் மாத்திக்கோங்க. ஏன்னா நிறைய கிளாஸ்ல இன்னும் எவ்வளவு தான் மாறினாலும் அப்டேட் ஆகல. அந்த மாதிரி விஷயங்களை மாத்திக்கொள்றது ஓகே. எல்எம்டிக்கு பொதுவான காரணி சொன்ன, அதாவது அந்த ஒவ்வொரு காரணிக்கும் பொதுவான காரணி சொன்னா உற்பத்தி காரணி எடுத்தா அது பொதுவான விஷயம். எல் சொன்னா ஊழியம், எம் சொன்னா மெட்டீரியல், அது எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லாம் என்ன சொன்னா உற்பத்தி காரணி. அந்த உற்பத்தி காரணியை மாற்றியமைக்கூடிய உற்பத்தி காரணியை பிரிக்கிறேன் அப்படி உள்ளீடுகள்னு சொல்லிடும். உற்பத்திக்கான உள்ளீடுகள்னு சொல்லிடும். அந்த உள்ளீடுகள் மாறும் என்றா மாறும், உள்ளீடா மாறும். அந்த உள்ளீடுகள் நிலையானதுன்னா நிலையான உள்ளீடாக எங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அப்ப இப்ப சொல்றேன், நாங்க பேசின குறுங்காலம் அந்த யாரு எங்கட யாருட மகன் காதர் மஸ்தாண்ட மகன் உற்பத்தி செஞ்சாதானே. அவர் உற்பத்தி செஞ்சது குறுங்காலத்துல. அந்த குறுங்காலம் என்றா என்னன்னு சொல்லி தராங்க எங்களுக்கு. பாருங்க, குறுங்காலம் என்றா என்னன்னு சொல்லி தராங்க. உற்பத்தி செயற்பாட்டுக்கு பயன்படுத்தப்படும் சில உள்ளீடுகள், அதாவது குறித்த ஒரு காரணியாவது மாற்ற முடியாத காலம் தான் குறுங்காலம் என்று சொல்றோம். ஒரு காரணியாச்சும் மாத்த இயலாம். ஆக குறைஞ்சது ஒரு காரணம் சரி மாத்த இல்லாம இருந்தா அது குறுங்காலம். இதனாலே குறுங்காலத்தில் நிலையான உள்ளீடு மாறும் உள்ளீடு ரெண்டும் இருக்கும். ஒரு காரணம் சரி மாத்தியில அது நிலையான உள்ளீடு தானே. அப்ப நிலையான உள்ளீடு மாறும் உள்ளீடு ரெண்டும் இருக்கும். அப்ப காதர் மஸ்தான் எக்ஸாம்பிள் படி நாங்க சொன்னபடி அவருக்கு தொழில்நுட்பத்தை மாத்திக்கொள்ள கிடைக்கல, அவருடைய நிலையான மூலதனத்தை மாத்திக்கொள்ள கிடைக்கல. சோ அதனால காதர் மஸ்தான் மகன் இருந்தது, பி இருந்தது குறுங்காலத்துக்குள்ளுக்கு. ஓகே. குறுங்காலத்துல தொழிற்பற்ற விதி குறைந்து செல்லும் எல்லை விலை விதி. உங்களுக்கு 8:45க்கு எக்கனாமிக் கிளாஸ், பிசினஸ் அக்கௌண்டிங் கிளாஸ் சீக்கிரனால நான் இந்த விஷயத்தோட வைண்ட் அப் பண்றேன். அப்ப இன்ஷால்லா நாங்க அடுத்த கிளாஸ்ல குறுங்காலத்துல ஏன் குறைந்து செல்லும் எல்லை விளைவி தொழிற்படுற, நீண்ட காலத்துல ஏன் நிலையான அளவு திட்ட விளைவில் தொழிற்படுற, அவரோட தொழிற்பாடுகள் எங்களோட உற்பத்தியை எப்படி பாதிக்கும், அந்த விதிக்கும் எங்களோட உற்பத்திக்கும் இடையிலான கனெக்ஷன் என்னன்னு சொல்லி பேசிட்டு அதுகளுக்குள்ள வரக்கூடிய கிராஃப் 1-2 விஷயத்தை பேசுறோம்னா உற்பத்தி தொழிற்பாடு முடியும். அப்ப உற்பத்தி தொழிற்பாடு நெக்ஸ்ட் கிளாஸ்ல எங்களுக்கு முடிக்கலும் ஆகும். அப்ப மெயினா நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் கூட டைம் எடுத்து செய்வோம். அப்ப இதோட எங்களோட உற்பத்தி தொழிற்பாடு இன்ட்ரடக்ஷன் செஷனை முடிப்போம். அப்ப நாளைக்கு உங்களோட ஓகே. அப்ப யூனிட் 2 கிளாஸ வந்து நாங்க நாளோட யூனிட் 2 ஃபைனல் செஷன் உண்டிக்கு அது முடிஞ்சோடனே அடுத்த வீக் வந்து யூனிட் 3 ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை கிரேட் 13க்கு 2026ல எக்ஸாம் செய்யறவங்களுக்கு யூனிட் 6 வந்து யூனிட் 8 வந்து ஸ்டார்ட் ஆகும். அரச பொருளாதாரம் பாடம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப அதுலயும் மேலும் நான் ஒரு ஃப்ரீ இன்ட்ரடக்ஷன் செஷன் ஒன்று தர பாக்குறேன். அதுலயும் மேலும் வேண்டா. சோ அந்த கிளாஸ் வந்து அந்த டைம்ல நடக்கும். சோ அப்ப இன்னைக்கு நாங்க மெயின் பார்ட் ஒன்று டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். எல்லாத்துக்கும் விளங்கிக்கும் நினைக்கிறேன். யாருக்காச்சும் டவுட் இருக்குது இதுல? எனி டவுட்? யாரும் டவுட் இல்ல தானே? ஓகே. அப்படி டவுட் கேட்கிறேன்னா கட்டாயம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க. அப்ப ஓகே, ஏதாச்சும் டவுட் கேட்கிறேன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க. அப்ப அடுத்த கிளாஸ்ல நான் ஒரு இன்னொரு எக்ஸாம்பிளோட இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் நாங்க கண்டினியூ பண்ணுவோம். அது வரைக்கும் ஓகே, அது வரைக்கும் கலந்து கொண்டதுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். தேங்க்யூ சோ மச். மறு இன்ஷால்லா எங்களோட நாளோட கிளாஸ்ல நாங்க சந்திப்போம்.